கடை ஊழியருடைய போஸ்டிங் டிரான்ஸ்ஃபரில் அதே மாதிரி அதிகார நியமனத்தில் இப்படி ஒவ்வொரு வகையிலும் டாஸ்மாகில் முறைகேடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஈடு எடுத்த பிறகு அவர்கள் நாங்கள் எந்த தவறும் செய்யலைன்னு அமைச்சர் சொல்கிறார். எடுத்த உடனே பொய் கேஸ் இப்போ தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து போடுற மாதிரி யாரும் வேணாலும் கேஸை போடுது. பொய் கேஸ் போடுற மாதிரி அவங்க வந்து பொய் கேஸை போட முடியாது. அதுவும் ஒரு அரசு நிறுவனத்தின் மீது சோதனை நடத்தி மேம்போக்காக்கெல்லாம் சோதனை நடத்த முடியாது. அங்கே தவறு நடக்கிறது அவங்க விவரம் சேகரிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. இந்த ஆட்சி நடந்துச்சா? அது நிச்சயமா இந்த ஆட்சியில் நடந்தது தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆட்சியில் டிவிஎஸ்ல இந்த அதிகாரிகள் இந்த தவறு செய்கிறார்கள், ஜிபேல மாமூல் வாங்குறார்கள். ஜிபேல அரசு பணம் முறையாக பராமரிக்கப்படவில்லை, அது வந்து வேற வழியில் வெளியே போகுதுன்றதை சிஏஜி சொல்லுது. அப்போ அந்த ஊழியர்கள் சொல்றாங்க, ஆமா சார் நான் பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா விற்கிறோம், நாங்கள் மட்டும் எடுத்துட்டு போல, இது எங்கள் டிஎம்க்கு கொடுக்குறோம், வரக்கூடிய பிளைன்ஸ் கூட கொடுக்குறோம், எங்கள் அதிகாரிலாம் கொடுக்குறோம் சார்னு வாக்கு மூலமே கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர்ல இருக்குது சார். இந்த ஆட்சியில் அமைஞ்சு டிவிஎஸ்சி போட்டதா சார்? ஆமா. அதுக்கு எதுவும் தேர்வு இல்லையா? தேர்வுலாம் கிடையாது. எக்ஸாம் எழுதி உள்ள பாஸ் பண்ண வர முடியாது சார். அவர் வந்து தாசில்தார் வந்து ப்ரொமோட் ஆகி டெப்டி கலெக்டர் இன்னைக்கு ஆகிறாரு. ஓகே. இன்னைக்கு அவர் டாஸ்மாக் அதிகாரியாக வராரு. ஒருங்கெல்லாம் மூலம் போட்டுக்கிட்டு இருக்கு அரசாங்கம். இந்த கம்பெனி வந்து நீங்கள் வந்து ஆர்பரை போனால் தெரியும், ஷிப்பிங்கை வந்து ஏஜென்ட்டை வச்சுருப்பான். நீங்கள் வந்து ஏதோ உங்கள் கூட்ஸ் அனுப்பினா அவன்கிட்ட கொடுத்தா அவன் கேரை எடுத்துக்கிட்டு போய் பில் போட்டு கொடுப்பான். அந்த வேலை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க டாஸ்மாக். அப்போ அரசுக்கு மதுபான ஆலைகள் கிடையாது. ஓகே. முழுக்க முழுக்க தனியார்கிட்ட வாங்குறீங்க. இந்த வீரன்லாம் ஒன்று அறிமுகப்படுத்துறாங்களா? அதெல்லாம் என்ன? அது வந்து ஒரு கம்பெனியுடைய ஒரு பிராண்ட். அது நீங்க வந்து 42 வருஷம் டாஸ்மாக்கு லாரி இல்லையா? ஒரு லாரி கிடையாது. 42 வருஷமா நிறுவனம் நடத்துறீங்க. ஒரு லாரி கூட சொந்தம் கிடையாது. எல்லாம் வருஷம் டெண்டர். நான் லாரி வச்சிருக்கேன் சார். ஆமா. நான் உங்க லாரி வந்து டெண்டருக்கு நான் அவ்வளோ பங்கெடுத்தேன். எனக்கு எவ்வளோ காசு? நீங்க வர முடியாது. ஏன் வர முடியாது? நான் நீங்க லாரி வச்சுதான் நான் விட்டுருவோமா? நீங்க என்ன எதாவது கவனிச்சாதானே கொடுப்போம். அதனால தான் அவங்க பாட்டில் 10 ரூபா வாங்குறாங்க. வேற வழி இல்லை. இங்கிருந்து ஆரம்பிக்குது. எவ்வளோ சம்பளம் சார் வாங்குறாங்க? இப்போ நீங்கள் அதிகபட்சம் 14,500 ரூபாய் அந்த சூப்பர்வைசருக்கு 22 வருஷம் வேலை செய்யறவங்களுக்கு. இப்படி மணல் மாஃபியாவும் டாஸ்மாக் மாஃபியாக்கள் இருக்கான். டாஸ்மாக்ல ஒரு அரசு நிறுவனத்துக்குள்ள யாரெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காம பாருங்க, யாரெல்லாம் வந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு பாருங்க. மூஞ்சி முகம் தெரியாமலாம் டாஸ்மாக் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? இதே அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனின்ற ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு கடை ஊழல்களை மிரட்டி பணம் மறைக்கிற விஷயத்துல இந்த எம்பிஏ டிஎம்கள் அவங்க அரசாங்க நிறுவனத்துக்கு விசுவாசம் இல்லாத கரூர் கம்பெனி விசுவாசமா இருந்தாங்க. நீங்க அமைச்சரை பாதுகாக்கணும் உங்க கட்சியை அசிங்கப்படுத்திக்கிறீங்க, உங்களையும் அசிங்கப்படுத்திக்கிறீங்க, எங்களை போன்ற உங்களுக்கு வாக்களிக்க ஆதரவு கொடுத்து எங்களை அசிங்கம் பண்ணிட்டு. அதுக்கான ஆதாரங்கள் டீடைல்ஸ் டேட்டாவோட வச்சிருக்கிறோன்றாரு, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறோன்றாரு செந்தில் பாலாஜி. சரி, நாங்களும் டிரான்ஸ்பரண்ட் வர சொல்லுங்க, நாங்கள் காட்டுறோம். இப்போ நீங்க பண்ண திருட்டுத்தனத்துக்கு இப்போ எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு அசிங்கப்பட்டு இருக்குல்ல. இந்தியா முழுவதும் பேசப்படுது இந்த ஸ்கேம். திராவிட மாடல்ன்றீங்க. திராவிட மாடலா? அம்மாவா வந்து தப்பு பண்ணி அவன் கொண்டு அடிச்சுட்டு போவான். இந்த 40,000 கோடி இவங்கெல்லாம் அடிச்சுட்டு போக 40,000 கோடி அரசுக்கு. ஓ, இப்போ அடிச்சுட்டு எவ்வளவா இருக்கும்? அதுதான் இப்போ பிரச்சனை. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிது நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் டாஸ்மாக் ஊழியர்கள் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் திரு திருச்செல்வம் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சைவந்தாங்க. மிக மகிழ்ச்சி தோழர், உங்களை மீட் பண்ணதில்லை. அண்மையில் கூட ஏற்கனவே நீங்கள் நம்ம ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு பேட்டியை கூட நாங்கள் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். காரணம் என்னென்னா, அது தொடர்பான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணியிருந்தோம். இப்போது அமலாக்கத்துறையினுடைய தொடர்ச்சியான சோதனைகள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழக அமைச்சருடைய செந்தில் பாலாஜி அவருடைய பதிலையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அடிப்படையில் ஒரு தொழிற்சங்க தலைவராக இந்த இஷ்யூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமலாக்கத்துடைய சோதனையின் பின்னாடி ஒரு காவல் மற்றும் ஒரு அரசியல் பழிவாங்கல் இருக்கிறதா நீங்கள் கணிக்கிறீங்களா? அல்லது ஈடியினுடைய சோதனை அமைச்சர் மறுப்பது சரிதானா? இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல மத்திய அரசினுடைய அமலாக்க பிரிவு அது சந்தேகத்துக்குரிய இடத்துல தான் இருக்குது. ஏன்னா ஊழல் என்பது எல்லா மாநிலத்திலும் இருக்குது. மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலும் கரெக்ஷன் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் இந்த சோதனை நடத்துறதில்லை. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் இந்த சோதனை நடத்துகிறாங்க. அதுக்காக வந்து அது நடத்துகிற சோதனையெல்லாம் சந்தேகத்துக்கு உட்பட்டதுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. குறிப்பாக டாஸ்மாகில் அவர்கள் நடத்திய சோதனை என்பது காலங்காலமாக இந்த டாஸ்மாக் நடத்தக்கூடிய முறைகேடுகளை அம்பலப்படுத்தியிருக்கின்றது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இதில் அரசியல் பழிவாங்கல்னு ஒரு தரப்பு சொல்லலாம். ஆனால் ஒரு அரசு நிறுவனம் அது அரசு நிறுவனமாக செயல்படாமல் ஆட்சியாளருடைய
வருமானத்தை ஈட்டக்கூடிய நிறுவனமாக அது தன் விருப்பத்துக்கு இந்த நிறுவனத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு செய்த தவறுகளுக்கு அமலாக்கத்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கை எடுத்திருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு பார்வை முன்வைக்கிறீங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா எந்த எஃப்ஐஆர் பேஸ் படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதையே சொல்லலை. முகாந்திரமே இல்லாத குற்றச்சாட்டுகள் அப்படின்னு மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து இதெல்லாம் வந்து நிராகரிச்சிருக்கிறார். இதெல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அதே போல் செய்தி தொடர்புத்துறையின் சார்பாக அவருடைய அஃபீஷியல் அறிக்கையும் வந்து வெளியாகி இருக்கிறது. அப்போ அந்த அறிக்கையின் மீது உங்களுடைய மதிப்பீடு என்ன? அதாவது அந்த அரசாங்கத்தின் மீது பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பது எந்த அமைச்சரை சந்திப்பதில்லை. ஆனால் அமலாக்க பிரிவு சோதனை நடத்தின பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்திருந்தது ஆச்சரியத்தை அளிக்குது எனக்கு. ஏன்னா அவருடைய பேட்டி முழுக்க முழு பூசணைக்காக சோத்தலை மறைக்கிற கதையாக தான் இருக்குது. எதுவுமே தவறு நடக்கலை, எதுக்குமே பயப்பில்ல, மடியில் கனமில்லை வழியில் பணமில்லைன்னு சொல்கிறாரு சார். அவர் சொல்லுவார். அவருடைய யதார்த்தம் அவர் தான். அவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குகிற மனதைரியம் உள்ளவர் அவர். ஆனால் இதை பொறுத்தவரையிலும் அமலாக்கத்துறை வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் குறிப்பாக அது 4 பிரச்சனைகளை முன்வைக்குது. உற்பத்தியாளருக்கும் அந்த காலி பாட்டில் உற்பத்தியாளருக்கும் உள்ள பிளாக் மணி ஜென்ரேட் ஆகிக்கிறது அந்த 1000 கோடி என்பது. ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் 1000 கோடி என்று சொல்லவில்லை. இந்த 2 உற்பத்தியாளர்களுக்கும் இடையில் நடந்த பண போக்குவரத்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்ன்றீங்க. ஆமாம் ஆமாம், ஓகே. ஆனால் அதுக்கு பிறகு அது சொல்லக்கூடிய கடை ஊழியருடைய போஸ்டிங் டிரான்ஸ்ஃபரில், அதே மாதிரி அதிகாரி நியமனத்தில், இப்படி ஒவ்வொரு வகையிலும் டாஸ்மாகில் முறைகேடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏதோ இந்த அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் குற்றச்சாட்டு எடுத்துக்கூடாது. அதான் கேட்க வந்தேன். என்னமோ வேற எந்த துறையிலையும் பிழைகளே இல்லாத மாதிரியும் திமுக வந்த பிறகு நடக்கிற மாதிரி இல்லை சொல்கிறாங்கன்ற கேள்வி எழுப்புறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா 2003 இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுக்குள்ள இந்த தொழிலாளர்கள் சங்கம் சேர்த்துவதற்கான முயற்சி எடுத்தாங்க. ஏன்னா காலையில் 8 மணி முதல் இரவு 12 மணி நேரம் வேலை வாங்கிட்டு 3000 ரூபாய் சம்பளம். 3000 சம்பளம். அப்பட்டமாக உழைப்பு சுரண்டலை அம்மையார் ஜெயலலிதா இந்த டாஸ்மாகில் அந்த தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவர்கள் தனித்தனியாக ஒன்றும் பண்ண முடியாமல் சங்கம் சேருவதற்கு முயற்சி எடுத்தார்கள். அப்படி சங்கம் சேர முயற்சி எடுக்கின்ற அந்த முன்னணி ஊழியர்களை அரசாங்கம் பழி வாங்கியது. குறிப்பாக இந்த முன்னணி ஊழியர்களுடைய வீடுகளில் சாராய பாட்டிலை வைத்து அவர்கள் போலி சாராயம் வைக்கிறார்கள் என்று பொய் கேஸ் போடுற அளவுக்கு அந்த அரசு இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அரசு. அப்புறத்துலேருந்து நாங்கள் இந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை நாங்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டா வரோம். முறைப்படுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டா இருக்கோம். ஒவ்வொரு அரசாங்கத்துக்கிட்டையும் வரும்போதெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைப்போம். ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டம் தொடரும் போதும் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வந்து எங்களுடைய தொழிலாளர்களை ஒன்று திரட்டி ஜனநாயக வடிவில் பல போராட்டங்கள் நடத்தி அரசாங்கம் கவனத்தை கொண்டு போயிருக்கிறோம். ஆனால் அப்போதெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இன்றைக்கு ஈடு எடுத்த பிறகு அவர்கள் நாங்கள் எந்த தவறும் செய்யலைன்னு அமைச்சர் சொல்கிறார். அமைச்சருடைய பின்னணி தெரியும், அவருடைய அரசியல் பின்னணி, அவருடைய குணாம்சம்லாம் தெரியும். ஆனால் அவர் வந்த பிறகு தான் அவரும் சொல்கிறார். அவருடைய பேட்டியில் சொல்கிறார் பாருங்க, ஏற்கனவே நடைமுறையில் நாங்கள் பின்பற்றணும், கூடுதலாக செஞ்சுருக்கிறோன்றாரு. அப்போ முந்தைய ஆட்சியில் என்னென்ன தவறு நடந்தோ விட கூடுதலாக செஞ்சுருக்கேன்னு அவரே வந்து நாகரிகமாக ஒத்துக்கொள்ளலான்னு நான் பார்க்குறேன். அது அப்படி தான் பார்க்கணும். அப்படியே நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த தவறும் நடக்கவில்லை என்று அவர் சொல்கிறாரு. அவருடைய மனசாட்சி இந்திய அரசு சட்டத்தின்படி அவர் எம்எல்ஏ பதவி ஏற்றிருக்காரு, அமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு. அந்த அமைச்சர் பதவி ஏற்கின்ற போது அவர் கொடுக்குற உறுதிமொழி ரகசியம் காக்கப்படலாம் சொல்கிறாருல்ல. ஆமாம். எங்கே ரகசியம் காப்பாற்றிருக்கிறீங்க? நீங்கள் மக்களுக்கு நீங்கள் சேவை செய்திருக்கா, உங்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக உங்களுக்கு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு மாறாக நீங்கள் சொந்த ஆதாயம் அடைவதற்காக இந்த நிறுவனத்தை பயன்படுத்துவீங்கன்னா நாங்கள் வந்து நிச்சயமாக அதை வந்து ஜனங்கிட்ட நாங்கள் அம்பலப்படுத்துவோம் தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை அதற்கான இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதான ஒரு ஆதாரம் கொடுங்க, அல்லது எந்த கடையில் இந்த மாதிரி விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பல அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்புறாரு. அந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருந்தா அவரே அதை கிளாரிஃபை பண்ணியிருப்பாரு, நிவர்த்தி பண்ணியிருப்பாரு தானே. அது வந்து ஈடி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து ஒரு இடத்துல ஒரு தவறல் நடக்குதுன்னு ஒரு மத்திய அரசு உன்னுடைய அமலாக்க பிரிவு எடுத்த உடனே பொய் கேஸ். இப்போ தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து போடுற மாதிரி யாரும் வேணாலும் கேஸை போடுது, பொய் கேஸ் போடுற மாதிரி அவங்க வந்து பொய் கேஸை போட முடியாது. அதுவும் ஒரு அரசு நிறுவனத்தின் மீது சோதனை நடத்தி மேம்போக்காக்கெல்லாம் சோதனை நடத்த முடியாது. அங்கே தவறு நடக்கிறது அவங்க விவரம் சேகரிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. நம்முடைய மாநில அரசுக்கு சொந்தமான ஊழல் கண்காணிப்பு தடுப்பு டிவிஎஸ்சி இருக்குது. அது வந்து மனிதவளத்துறையின் கீழே இருக்கக்கூடியது, டிஜிபி கண்ட்ரோலில் கிடையாது. ஓகே, அது ஒரு டிபார்ட்மெண்ட்டினுடைய விங். அது அரசு பணியாளர்கள்
தங்களுடைய பணியின் போது நேர்மையாக வேலை செய்கிறாங்க, இல்லை முறைகேடாக சம்பாதிக்கிறார்கள், சொத்து வாங்குறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் அந்த டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுக்குது. அதிகபட்சம் ஒரு விஏ 500 ரூபாய் வாங்கிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ணுது. ஆமாம். ஆனால் எங்கள் டாஸ்மாகில் லட்சக்கணக்கான ரூபாய் எங்கள் அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் மாதம் சம்பாதிக்கிறாங்க. அது டிவிஎஸ்சிக்கு தெரியாதான்? நாங்கள் பல புகார்களை கொடுத்துருக்கோம், ஆதாரமாக கொடுத்துருக்குறோம். இப்போ டிவிஎஸ்சி அது என்ன பண்ணுது, அது சம்மந்தப்பட்ட பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களோட பெட்டிஷன் அனுப்பிச்சிருது. இந்த ஆட்சியில் நடந்துச்சா? அது நிச்சயமாக இந்த ஆட்சியில் நடந்தது தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆட்சியில் டிவிஎஸ்சியில் இந்த அதிகாரிகள் இந்த தவறு செய்கிறார்கள், ஜிபேல மாமூல் வாங்குறார்கள், ஜிபேல மாமூல் வாங்குறாங்கன்னு அந்த ஜிபே உள்பட டெஸ்டிங் போட்ட ₹1 அந்த பேஜோடு நாங்கள் அனுப்புகிறோம். அந்த நபருக்கு ₹1 அனுப்புகிறோம், டெஸ்டிங் அனுப்புகிறோம், அந்த பேஜ் உள்பட அனுப்புகிறோம். டிவிஎஸ்சி எங்கள் பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புது. எங்கள் பேரண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன ஆமாங்க எங்கள் நிறுவனம் நடக்கும் ஒத்துக்கும் போது அது ஒன்று உடனே டிவிஎஸ்சி என்ன பண்ணுது, எங்களுடைய அலுவலக பகுதியில் இருக்கக்கூடிய லிமிட்டில் இருக்கிற அந்த காவல் நிலையத்துக்கு எங்களுடைய ஃபைல் அனுப்புது. அங்கே இருக்கிற லேண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் என்ன தெரியும், எதுவும் தெரியும். அவர் என்னங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாமா சார் அப்படின்னு கேட்டுட்டு அவர் விட்டுட்டாரு. இப்படி பல புகார்கள் இந்த டாஸ்மாக் முறைகேடுகள் கொடுத்து நாங்கள் டிவிஎஸ்சி கிட்ட தெரிவித்தோம். டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுக்கல. இப்போ இந்த இடியினுடைய பிரச்சனையை பொறுத்தவரைலாம் டிவிஎஸ்சி போன ஆட்சியில் கடந்த 2016 25 வரை அது டாஸ்மாகள் நடத்திய சோதனையில் அது பதிவித்த எஃப்ஐஆர்களை இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்கு. அதில் ஒவ்வொரு விங்கம் இப்போ சென்னை சிட்டின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு 6-7 விங்கு வச்சுருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சென்னை சிட்டிக்குள்ளே அவங்க சோதனை நடத்தினுடைய அதில் பதியப்பட்ட எஃப்ஐஆர்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஆர்ஓ கேடர்னு சொல்லக்கூடிய சீனியர்கள் மேலே 3 பேர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது. இப்போ இருக்காங்க போஸ்டிங்கில் அவங்க பேரண்ட் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த டாஸ்மாகனுடைய துரதிருஷ்டம்னா பர்மனெண்ட் ஆஃபீஸர் இல்லைன்னு தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் கிடையாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்போ கண்டினியூட்டி யாரும் கிடையாது. நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இப்போ அதுதான் அவரே எந்த காலத்தில் நீங்கள் கேட்குறாங்கன்றீங்களே. ஆமாம், கேட்குறல்ல எந்த காலம்னு சொல்ல முடியும்? அந்தந்த அதிகாரி வராரு, 1 வருஷம் 2 வருஷம் இருந்தார், அவர் ஏர்பாட்டில் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ இதை எடுத்தால் நீங்கள் 83 எடுக்கணும். இந்த டாஸ்மாக் நிறுவனம் துவங்கப்பட்ட 83 காலத்தில் தான் எடுக்கணும். அப்போது அவங்க டிவிஎஸ்சி இதில் தொடர்ந்து சிஏஜே ரிப்போர்ட்லையும் இதில் தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னு அது சுட்டி காட்டிருக்குது. அரசு பணம் முறையாக பராமரிக்கப்படவில்லை, அது வேறு வழியில் வெளியே போகுதுன்றதை சிஏஜி சொல்லுது. ஆக டிவிஎஸ்சினுடைய பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இந்த இடி வந்ததாக பரவலாக தெரியுது. ஆனால் அது இந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகாக பதியப்பட்ட எஃப்ஐஆரில் கிடையாது சார். எஃப்ஐஆரே போடல சார் இந்த டிவிஎஸ் இந்த 4 ஆண்டுகளில். இல்லை, இது முன்னாடியே அதிமுக ஆட்சி நடந்த பிரச்சனை சார். இது எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் 2016 நீங்கள் எடுத்தீங்கன்னா எடப்பாடியில் ஏடிஎம்கே கவர்மெண்ட், அது யார் ஓபிஎஸ்ஆ இபிஎஸ் எல்லாம் இல்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இந்த டாஸ்மாகில் ஆதாயம் அடைஞ்சிருக்கு. உண்மைதான் அது. ஆமாம், நீங்கள் அந்த உற்பத்தி ஆலைகளுக்கான உரிமம் கொடுத்தது பார்த்தா தெரியும். 2003 நவம்பர் 29 டாஸ்மாக் ரீட்டைல் ஷாப்பு கவர்மெண்ட் எடுத்தது. அது பிறகு மிடாஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இருக்கிற ஏற்கனவே மது உற்பத்தி ஆலைகள் இருக்குல்ல, அனுபவம் பெற்ற, அது காட்டிலும் 2 மடங்கு அதுக்கான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கொள்முதல் அளவை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க எடுத்த உடனே. அப்போது திட்டமிட்டே மிடாஸ் இந்த டாஸ்மாக் மது சில்லறை விற்பனையிலையும் பயன்படுத்துவதற்கு அவங்க முயற்சி பண்ணாங்கன்றதான் அதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த டிவிஎஸ்சி போட்ட வழக்குகள் அதில் இப்போது அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய சார்ஜஸ் நீங்கள் ஒன்று குறிப்பாக கடை ஊழியர்கள் 10 ரூபா முதல் 30 ரூபா வாங்குறாங்கன்னு இருக்காது. ஊழியர்கள் வாங்குறாங்கன்னு அந்த அமலாக்கத்துறையினுடைய ரிப்போர்ட்டில் அறிக்கையில் இருக்குது. அது மேலோட்டமாக அது எழுத முடியாது, சார்ஜஸ் வச்சிட முடியாது. அதுக்கு ஆதாரத்தை திரட்டி வச்சிருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு கடலூரில் நடந்த டிவிஎஸ்சி ஒரு சோதனையில் ஒரு கடையில் இந்த மாதிரி கூடுதல் விலை வைக்கிறத கண்டறிகிறாங்க. அப்படி கண்டறியப்பட்ட போது அந்த ஊழியர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. யார்? தமிழ்நாடு டிவிஎஸ்சி. அப்போ அந்த ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சார், நான் பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா விற்கிறோம், நாங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகல, இது எங்கள் டிஎம்க்கு கொடுக்குறோம், வரக்கூடிய பிளைன்ஸ் கூட கொடுக்குறோம், எங்கள் அதிகாரிலாம் கொடுக்குறோம் சார்னு வாக்குமூலமே கொடுத்துருக்குறாங்க. எஃப்ஐஆர்ல இருக்குது சார். இந்த ஆட்சியில் அமைஞ்சு டிவிஎஸ்சி போட்டதா சார்? ஆமாம், நாங்கள் வச்சிருக்கிறோம், காட்டுறோம் பாருங்க. ஆக இடி சொல்லக்கூடிய சார்ஜஸ் புறக்கணிக்க முடியாது. அவங்க ஆதாரம் திரட்டி தான் வச்சிருக்கிறாங்க. இந்த தவறை நீங்கள் செஞ்சுவிட்டு நாங்கள் ஒன்றும் செய்யலைன்னா இது தேவையில்லாத சிக்கலை உருவாக்கி கொண்டே இருக்கோம். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து 17 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்திலோடு நாங்கள் தொழிற்சங்கம் நடத்திருக்கோம். என்னன்றது
ஆமாம், ஜெயலலிதா காலத்துலேருந்து எங்களுக்கு தெரியும் அந்த இந்த நிறுவனத்தில் இந்த லட்சணத்தில் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்குன்னு. ஓகே, வெக்கக்கேடு. அரசாங்கம் வந்து இந்த நிறுவனத்தை ஏன் நடத்துது? அரசாங்கத்துக்கு வருவாய்க்காக இல்லை, ஆட்சியாளர்களுடைய வருமானத்துக்காக நடத்திக்கிட்டு நான் கூட சாட்டுறோம். ஏன் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் நடத்துறீங்க, இபி நடத்துறீங்க, பல அரசு நிறுவனங்கள் நடத்துறீங்க, அங்கெல்லாம் பர்மனெண்ட் ஆஃபீஸ் இருக்கும்போது ஏன் இங்கே பர்மனெண்ட்டாக போட மாட்டேங்க ஆஃபீஸரை? நீங்கள் போடக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த வியாபார தன்மை தெரியுமா உங்களுக்கு? இல்லை, இதுலேருந்து நிறைய வருமானமும் அரசாங்கத்துக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. வரி வருவாய் தான். இலக்கு வச்சு வேலை பார்க்குறாங்க, 45,000 கோடி இலக்கு வைக்கிறாங்க, 50,000 கோடி கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி கிடைக்கக்கூட நிறுவனத்தில் எப்படி அரசாங்கம் கவனம் கொடுக்காம சரியா நிர்வாகம் பண்ணாமல் இருக்க முடியும்? ஏன் அதை பண்ணணும்னு நான் கேட்குறேன். அரசையா அப்படி இருக்க போகுது? ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 42 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கு. சரி, 42 வருஷமாக வந்து இதுக்கான ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக போடாமல் நீங்கள் அயல் துறையிலேருந்து எடுத்து வந்து போட்டுருக்கு. போடுவதற்கு என்ன காரணம்னு நான் கேட்குறேன். அதுதான் அந்த கவர்மெண்ட் விளக்கணும். இப்போ கவர்மெண்ட் தான் சொல்லணும். இப்போ ரெவன்யூ பீப்புளை ஏன் போடுறீங்க? என்ன துறைக்கு என்ன ஆட்களை போடுறாங்க? என்ன குளறுபடி சார் இதில்? இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகோட உயர்மட்ட அதிகாரிகள், ஓகே, ஐஏஎஸ் ஆஃபீஸர், எம்டி, ஜெனரல் மேனேஜர்ஸ், டிஆர்ஓ கேடர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ், டெப்டி கலெக்டர் போஸ்டிங்கில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் வந்து அங்கே இன்னும் அந்த அவங்க துறையில் இன்னும் அவங்க வந்து திறமையானவங்க. அந்த குறிப்பிட்ட நபர்களை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? டாஸ்மாக் அதிகாரின்னு எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? அதுக்கு எதுவும் தேர்வு இல்லையா? தேர்வெல்லாம் கிடையாது. எக்ஸாம் எழுதி உள்ள பாஸ் பண்ண வர முடியாது சார். அவர் வந்து தாசில்தார் வந்து ப்ரொமோட் ஆகி டெப்டி கலெக்டர் இன்னைக்கு ஆகிறாரு. ஓகே, இன்னைக்கு அவர் டாஸ்மாக் அதிகாரியாக வராரு. அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு தகுதி வந்து துணை ஆட்சியர். அவர் ப்ரொமோஷனில் இன்னைக்கு துணை ஆட்சியராக அரசாங்கம் அவர் பதவி உயர்வு கொடுக்குது. சரி, இன்னைக்கே அவருக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் டாஸ்மாக் போட்டு தரீங்க, ஆர்டர் போட்டு தரீங்க, எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாம. ஓகே, இதுக்கு என்ன அப்படி முன் அனுபவம் தேவைப்படுது அப்படின்னா இதுல விஷயம் கற்றுக்கிட்டு வந்து இதுல வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்க கொஞ்சம் அந்த ஆல்கஹால் கண்டென்ட் கூடனா கூட குடிப்பவனுக்கு உடல்நல பாதிப்பு, உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இது கவர்மெண்டே கவுந்துரும். ஆமா, அது மாதிரியான ஒரு சென்சிட்டிவான இதுல இந்த மதுவுடைய தரத்தை ஆய்வு பண்ணணும், முறையா இருக்கான்னு தொடர்ந்து கண்காணிக்கணும். ஆமா, இன்னொன்று இதனுடைய விற்பனையே ஒழுங்காக நடக்குதா, விற்பனை பணம் ஒழுங்காக அரசாங்கத்துக்கு வருதா, அது இல்லாமல் இப்போ இந்த டாஸ்மாக் கொடுக்குற பார்கள்லேருந்து முறையாக அவங்க அரசாங்கம் செலுத்த வேண்டிய தொகையை மாதம் ஒழுங்காக கட்டுறாங்களா, கடையில் எதுவும் தவறு நடக்காமல் இருக்குதா, ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் அவங்க செய்கிறாங்களா? இப்போ நாங்கள் ஒன்று சொல்கிறோங்க, டாஸ்மாகோட வர அதிகாரிகளுக்கு டாஸ்மாகனுடைய துவக்கத்தில் உருவாக்குனாங்களா 1983 மெமோராண்டம் அண்ட் ஆர்டிகல் இன்னும் ஒன்று அது இருக்குது அந்த கம்பெனி இதை பற்றி, அதை அவங்க படிச்சிருக்காங்க கேளுங்க, அவங்களுக்கு தெரியுமா கேளுங்க. 1937 மதுவிலக்கு சட்டம் படிச்சிருக்காங்க கேளுங்க. 2003 கடைகள் மதுக்கூடங்கள் சட்ட பிரிவு விதிகள் 2003 அந்த விதிகள் படிச்சிருக்காங்க கேளுங்க. எந்தவித தகுதியும் இல்லாம இந்த நிறுவனத்தை பத்தி புரிதல் இல்லாம நீங்க அதிகாரிகளை போட்டு வந்தீங்கன்னா இல்ல, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு ஒரு பொது அவரு வருவாய்த்துறை எக்ஸ்பீரியன்ஸுங்க இருக்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க இங்க வந்து கத்துக்கிட்டோம், ஒரு மாசம் கத்துக்கிட்டோம். என்ன ட்ரைனிங் தரீங்க நீங்க? இது ஒரு கம்பெனி, இது அவரு துறையில வேலை செஞ்சவரு. ஓகே, அவர் துறையில வேலை செஞ்சா அவருக்கு வந்து அரசு பணி விதிகள் பொருந்தும். ஓகே, இது கம்பெனி அரசு பணி விதி, கம்பெனி ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்ட கம்பெனி ஆக்ட் தனி, 56 உருவாக்கப்பட்ட கம்பெனி ஆக்ட். இது அரசு பணி இல்ல, அரசு பணி. கம்பெனி ஒரு கம்பெனிங்க, முதலாளி அரசாங்கம். எல்லாரும் சொல்றாங்களே டாஸ்மாக்லப்பா கவர்மெண்ட் உத்தியோகம், டாஸ்மாக்ல வேலை செஞ்சா கவர்மெண்ட் காசு அப்படிங்கிறாங்க. அரசாங்கம் சொந்தமான கம்பெனி 1956 சட்டப்படி பதிவுப்பட்டது. இப்போ 2013 அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குது கம்பெனி சட்டம். இதெல்லாம் இவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்களா, படிச்சிருக்காங்களா? நீங்கள் அரசு வேலை செஞ்சால் நீங்கள் வந்து ஈரோட்டில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற அவங்களுக்கான பயிற்சி மையம் இருக்குது, பயிற்சி மையத்தில் தான் போய் அவங்க பயிற்சி பெற்று வரணும். அப்போ இந்த டாஸ்மாக் வர அதிகாரிகள் எங்கே பயிற்சி கொடுக்குறீங்க? எங்கேயும் பயிற்சி கொடுக்குறது பயிற்சி கிடையாது. நேராக வருவார், அதை டெப்டி கலெக்டர் இப்போ முடிச்சு மறுநாளே வந்து சீட்டில் உட்காந்துப்பாரு. இவருக்கான பயிற்சி கிடையாது. அந்த கடைகள் எங்கே இருக்குது, கடையில் எவ்வளோ பேர் இருக்கான், கடையில் இருக்கிற கூட்ஸினுடைய பிராண்டு பேர் என்ன ஒன்றும் தெரியாது. சார், இப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரியாதனால பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, என்ன இஷ்யூஸ் நடந்துச்சு இவங்களால, இது போன்றதுகள் என்ன பிரச்சனை நடந்தது? அதான் நான் அப்பட்டமா தெரியுமே. அதாவது இவர்கள் வந்து இந்த துறைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் வருவாய்த்துறை, அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஜனங்களோட நெருக்கமாக இருக்கிற நலத்திட்டங்களை அமலாக்குற துறை. அதை விட்டுட்டு ஒரு கம்பெனிக்கு, ஒரு சாராயம் வைக்கிற கம்பெனிக்கு நீங்கள் வரீங்க, செலக்ட் பண்ணி வரீங்க. இந்த துறையை திருத்தணும்,
இதுல மாற்றங்களை கொண்டு வரணும், இதை சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் டாஸ்மாகுடைய பாலிசியை மாத்திர முடியுமா? டாஸ்மாகுடைய பாலிசியை மாத்திடுவாரு. அவருக்கு அது அளவுக்கு அதிகாரம் இருக்கா? அப்ப எதுக்காக டம்மி பீஸ் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் போஸ்டும் எஸ்ஆர்எம் போஸ்டும் டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க. டம்மி இந்த கவர்மெண்ட்ல நீங்க எந்த இஷ்யூ இருந்தாலும் மாவட்ட மேலாளர் தான் அந்த மாவட்டத்துக்கு வந்து அதிகாரம். டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அவர் எனக்கு ஒண்ணும் கிடையாதுங்க, நீங்க எல்லாம் மேல பேசிங்கன்றாங்க. மேல யார்கிட்ட பேசணும்? தலைமை அலுவலகத்தில் பேசிங்க. எஸ்ஆர்எம் கிட்ட எனக்கு அதிகாரம் கிடையாதுங்க, எதுனா மேல பேசிங்க. அப்போ ரப்பர் ஸ்டாம்பா 2 பேரும், இவரு டெப்டி கலெக்டர், அவர் டிஆர்ஓ, இவங்க 2 பேருக்கும் அதிகாரம் கொடுக்காம அதிகாரத்தை கூத்தி வச்சுட்டு இருக்கீங்க. எம்டியும் ஜெனரல் மேனேஜர்ஸ் தான் நீங்க ஹெட் ஆஃபீஸில் வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ கன்னியாகுமரியில் தொழிலாளிக்கு பிரச்சனைனா அவர் அந்த டிஎம் மாவட்ட டிஎம் பேசணும், அவருக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க வந்து அங்கே போ சென்னைக்கு போன்றாங்க, அவர் 2000-3000 செலவு பண்ணி சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்குவாங்க, நல்லதான் போயிட்டு வாங்கிடுவாங்க. அவருக்கான பிரச்சனை தீராது. அப்போ நீங்க அதிகாரத்தை டீசென்ட்ரலைஸ் பண்ணாம ஏற்கனவே அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது, எல்லாத்தையும் இவங்க வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த ஒரு டிரான்ஸ்ஃபரும் ஹெட் ஆஃபீஸில் தான் போடப்படும். இது கூட எப்படி வந்துச்சு? இது கூட டிஎம்ஏ போடுவார். ஓகே. எஸ்ஆர்எம் வந்து அதை செக் பண்ணுவார். ஓகே, இது ஜெனனா தான் போடுறாங்களான்னு. இப்போ கீழ்மட்ட அதிகாரத்தை நீங்கள் பறிச்சுக்கிட்டீங்க. இப்போ அவர் இப்போ டிஆர்ஓ, இப்போ அவர் சீனியர் ரயில் மேனேஜர் இருக்காரு, அவரும் இந்த ஜெனரல் மேனேஜர் டிஆர்ஓ. ஓகே. இவர் வந்து அதிகாரத்தை எல்லாத்தையும் இவர் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற டிஆர்ஓஸுக்கு அதிகாரம் அதிகம். ஓகே. ஆனால் மண்டலத்தில் இருக்கிற டிஆர்ஓக்கு அதிகாரம் கிடையாது. இது எப்படிங்க வித்தியாசமா இருக்கு? ஒரே கேட்டகரி. இவர் ஜெனரல் மேனேஜர், அவர் எஸ்ஆர்எம். அவர் கீழே பணி நிலை இருக்கிற அவரு டிஆர்ஓ கேட்டரு, அவரு எஸ்ஆர்எம்ன்றீங்க, சீனியர் ரீஜனல் மேனேஜர்ன்றீங்க. அப்போ இந்த முரண்பாடு ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பணி தொடர்ச்சி இல்லாதனால முரண்பாடு ஒவ்வொருத்தரும் அவர்கள் காலத்தில் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிரச்சனை இருக்குதா, அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கோ அது சில இதை ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தலாம் நீங்கள் வந்து மேலே பேசுங்க கவர்மெண்ட்டை பேசிங்கன்னு வந்து தள்ளி விட்ருவாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் தீராமல் போயின்னு இருக்கு. நீங்கள் வந்து கடந்த கால பேட்டியில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் கம்பெனிலேருந்து இந்த முறைகேடுகள் ஆரம்பிக்குது. ஒன்று உற்பத்தி விடுங்க. இப்போ இடி சொல்லக்கூடிய உற்பத்தி கான்செப்ட். 2வது உற்பத்தியான மது வகைகள் லாரியில் வந்து குடோன் வருது. அந்த ப்ராசஸ் ஸ்டார்டிங் தான் சொல்லுங்க தோழர். எப்படின்னா ஒரு சரக்கு எப்படி கிரியேட் பண்றாங்க, அங்கிருந்து ஆரம்பிச்சு கடையிலிருந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒருத்தர் விற்கிற வரைக்கும் எங்கெல்லாம் ஓட்டை இருக்கு. இப்போ நீங்கள் மது ஆலைகள் அதனுடைய மூலப்பொருட்கள் தனியார் மது ஆலைகள் தனியார் தான். ஓகே. ஒருங்கையெல்லாம் மூலம் போட்டுக்கிட்டு இருக்கு அரசாங்கம். இந்த கம்பெனி வந்து நீங்கள் வந்து ஆர்பரை போனால் தெரியும், ஷிப்பிங்கை வந்து ஏஜென்ட்டை வச்சுருப்பான். நீங்கள் வந்து உங்கள் கூட்ஸ் அனுப்பினா அவங்கள்ட்ட கொடுத்தா அவன் கேரை எடுத்துக்கிட்டு போய் பில் போட்டு கொடுப்பான். அந்த வேலை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க டாஸ்மாக். ஓகே. உங்கள்கிட்ட மது உற்பத்தி கிடையாது. யாரோ தனியார் உற்பத்தி பண்ணுற பொருளை 20 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. எவ்வளோ மடங்கு லாபம்? அப்போ அரசுக்கு மதுபான ஆலைகள் கிடையாது. ஓகே. முழுக்க தனியார்கிட்ட வாங்குறீங்க. தனியாரோட நோக்கம் முழுக்க ப்ராஃபிட் தான், அவனுக்கு லாபம் தான். இந்த வீரன்லாம் ஒன்று அறிமுகப்படுத்துறாங்களா, அதெல்லாம் என்ன? அது வந்து ஒரு கம்பெனியுடைய ஒரு பிராண்ட். அது ஓகே. அது அரசாங்கலாம் கிடையாது. ஓகே. பிராண்டை வந்து இவங்க வந்து கம்பெனிகள் தான் பண்ணுவாங்க. ஓகே. அந்த தனியார் மது உற்பத்தியில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு. சரி. நீங்கள் அது பயன்படுத்தக்கூடிய மொலாசஸ்லேருந்து ஸ்பிரிட்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஓகே. நீங்கள் வந்து சுகர் மில்லேருந்து மொலாசஸ் அந்த கழிவுகளை வாங்கிட்டு வர கரும்பு கழிவுகள். ஓகே. இப்போ இது கொண்டு வருது. இது வந்து கலெக்டர் மானிட்டர் பண்ணுவார். ஓகே. எவ்வளோ வந்து நீங்கள் தேவையோ அந்த சுகர் மில்லு கொடுக்குறதோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இங்கே வந்த பிறகு இந்த மூலப்பொருளை முறையாக கலக்கிறாங்களா, சதவீதத்தில் இருக்குதா, அந்த சதவீத அடிப்படையில் இருக்கா, அந்த பாட்டிலுடைய தன்மை. இங்கே பாட்டிலில் ஒரு மொனை உடைஞ்சோடு தூக்கி போடணும். ஓகே. ஏன்னா அது வந்து அந்த பீஸ் வந்து அதுலேருந்து உடல் பாதிப்பு. அதனால் வந்து அந்த அளவுக்கு கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் மதுவிலக்கு ஆணையர் பிரிவில் ஒரு அலுவலர் இருக்கார். ஓகே. இந்த அளவுக்கு கண்காணிப்பு மெக்கானிசம் இருந்தும் உற்பத்தி முறையாக கணக்கில் வரலன்னு எப்படி வருது? அதான் கேட்குறேன், வரலையான்னு கேட்குறேன். வரல தானே இப்போ ஈடி சொல்லுது. ஓகே. நீங்கள் உற்பத்தி பண்ணதுக்கும் டாஸ்மாக் கொள்முதலுக்கும் டாஸ்மாக் கொள்முதல் பண்ண சரக்குகள் கடையில் விற்றதுக்கும் மூணு மேட்ச் ஆகலைன்னு தானே ஈடியினுடைய குற்றச்சாட்டு. ஓகே. அப்போ எங்கே நடந்துருக்குது தப்பு, எங்கே நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து உற்பத்தியாளர்கள் தானாக பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் அங்கே இருக்கிற மதுவிலக்கு துறை அலுவலர்கள், உள்ளூர் காவல்துறை, டாஸ்மாக் அதிகாரிகள், இதெல்லாம் இவங்க நாலேஜ் இல்லாமல் நடக்கும். எல்லாரும் கூட்டு சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து உதாரணமாக இந்த பிரச்சனை வந்துருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10 லட்சம் பெட்டினா
அது 7 லட்சம் தான் டாஸ்மாக் வந்து 3 லட்சம் கணக்கில் வரலான்றாங்க. இப்போ அந்த 3 லட்சம் எங்கே போயிருக்கோம்? நான் உடச்சி போட்டாரா, வேஸ்ட்டுன்னு உடச்சி போட்டாரா மேனுஃபேக்சரு? அது ஏதோ வகையில் அது வந்து சட்டவிரோதமாக கள்ள மார்க்கெட்டுக்கு போய் பணமாக இருக்குன்னு தான் இப்போ வந்து ஈடி சொல்லக்கூடிய விஷயம். இப்போ அதனால் வந்து மது உற்பத்தியாளர்கள் செய்யக்கூடிய மது அது உற்பத்தி ஆகி அது தகுதி பருகுவதற்கு உகந்ததுன்னு தடயவியல் துறைக்கிட்ட சான்றிதழ் வாங்கி தான் அதுக்கப்புறம் தான் அது வந்து பேக்கிங் ஆகி டாஸ்மாக் கேட்குற நம்பர்ஸ் கேசஸாக அவங்க அனுப்புகிறாங்க. ஓகே. கூட்ஸ் அனுப்புறது தனியார் ஆலையினுடைய பொறுப்பு. ஓகே சார். அவங்க வந்து லாரியில் கொண்டு வந்து குடோனில் அன்லோடு பண்ணுறவங்களாம் அவங்களோட பொறுப்பு. யாரு தான்? தனியாரோட பொறுப்பு. அந்த மது ஆலை நிறுவனத்துடைய. சரி. இப்படி லாரியில் வரக்கூடிய லாரி அது வந்து டாஸ்மாக் இன்சைடு காம்பவுண்டில் வெளியில் நிற்கும். வெளியில் நின்னா என்ன வாசமாக நடக்கலாம் இல்லை. அந்த தனியார் ஆலையிலேருந்து வரக்கூடிய அந்த டாஸ்மாக் சரக்கு லாரி வந்து டாஸ்மாக் ஆஃபீஸுக்குள்ளே வந்து நிற்கிது. டாஸ்மாக் ஆஃபீஸுக்குள்ளே வந்து நிற்கணும். ஆமாம். இந்த பீரியடுக்குள்ளே அது என்ன எங்கே நின்றுச்சு, எங்கே பிரேக் டவுன் ஆச்சா, இல்லை வேண்டுமென்னு நிற்க வச்சு பரிசோதிக்கப்பட்ட மது வகைகளுக்கு இல்லாமல் வேறு மது வகையில் வச்சுருக்கலாங்களா? எந்த மானிட்டரிங் சிஸ்டமும் கிடையாது. இப்போ இருக்க கிடையாது. இவ்வளோங்க. ஜிபிஎஸ்ஸே கிடையாது. ஜிபிஎஸ் மெத்தடே கிடையாது. சிஸ்டமே கிடையாது நம்மகிட்ட. ஓகே. வேற எங்கே இருக்குது அப்படி? இதை விட சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கால் டேக்ஸில் வச்சுட்டாங்க. ஆமாம். கால் டேக்ஸில் ஜிபிஎஸ் இருக்கு. பஞ்சாப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பல மாநிலங்கள் தனியார் இதில் வச்சுருக்காங்க. பேருந்துகளில் கார்களில் இருக்கு. ஓகே. நீங்கள் இது வந்து லிக்கரு, இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான சம்மந்தப்பட்டது. அதனால் வந்து நீங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒழுங்காக குடோனுக்கு இந்த டைமுக்குள்ளே இத்தனை கிலோமீட்டர் இத்தனை டைமுக்குள்ளே உள்ள ரீச் ஆச்சான்ற பார்க்கறதுக்கு மெக்கானிசம் மானிட்டர் மெக்கானிசம் எங்கே இருக்குது. ஓகே. அப்படி வந்துட்டாலும் அந்த அன்லோடு பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டிமாண்டு எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த லோடு வந்துச்சுன்னா உடனே அது வந்து குடோனில் இருக்கிற டாஸ்மாக் ஸ்டாஃப் லோட் மேன் வந்து இறக்கணும். ஆனால் அது டிலே பண்ணுவாங்க. ஏன் டிலே பண்ணுறாங்க? டிலே பண்ணுவாங்கன்னா எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த லாரி ஓனர் இருக்காருல்ல, அவருக்கு வாடகை அதிகமாகல, நாளாக லாஸ் ஆகும்ல அவருக்கு. அதனால அவர் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு. கொடுத்த உடனே அந்த லோடுக்கு இறக்குவாங்க. ஓ, இங்கேருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. ஆரம்பிக்குது. ஆமாம். ஓகே. இல்லாட்டி அவருக்கு லோடு இறக்காமல் அது ரோட்டில் நின்றுருக்கும் 2 நாள் 3 நாள். டிரைவர் பேட்டா சம்பளம் கொடுத்துக்கணும், கிளியருக்கு சம்பளம் கொடுத்துன்னு செலவு யாருக்கு? டிரான்ஸ்போர்ட் ஆளுக்கு. ஓகே. அதனால இது வந்த உடனே அவங்கள வந்து அன்லோட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஏற்பாடு அங்கே தான் ஆரம்பிக்குது. இறக்கும் போது லோடு நிச்சயமாக இது வந்து பாட்டில் தானே, எப்படி இருந்தாலும் ஒரு கேஸில் 2 பாட்டில் 1 பாட்டில் உடைஞ்சிருக்கும். இல்லாட்டி ஷேக்கிங்கில் ஒரு பாட்டில் கூட ஃபுல்லாக வந்து புரோக்கனாக இருக்கலாம். இதை வந்து செக் பண்ணணும். இறக்கும் போது இதுக்கு இன்னொரு இஎஸ்ஓ ஆஃபீஸர் இருக்கார். அவர் பார்க்கும் போது ஒரு பெட்டியில் 2 தான் உடைஞ்சிருக்கும். 10 பாட்டில் தான் எழுதுவார். 10 பாட்டில் உடைஞ்சிருக்கணும். டோட்டலாக ஒரு 2 பாக்ஸ் தான் உடைஞ்சிருக்கணும். இங்கே 10 பெட்டி உடைஞ்சிருக்குன்னு எழுதுவார். ஓகே. இங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. அன்லோடுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இந்த உடஞ்சி போனதுக்கு மேனுஃபேக்சர் பொறுப்பேற்றுவா. சரி. ஆமாம், 2 பாட்டில் உடைச்சா நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், இல்லாட்டி அதை வந்து பணம் கொடுத்துறேன்னு. இதை வந்து உடையாத பாட்டிலோட உடஞ்சமாக கணக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் குடோனில் ஸ்டாக் அடுக்கி வைக்கிறீங்க. அடுக்கி வச்சுலையும் அந்த ஆட்டோமேட்டிக் ஒன்று சரிஞ்சிடும், இல்லாட்டி இதாகும். இப்போ அப்படியேப்பட்டது அதை வந்து அவங்க தான் எடுத்துக்குவாங்க மேனுஃபேக்சரு. அப்புறம் குடோன்லேருந்து கடையில் தேவைப்படக்கூடிய பெட்டி அடிப்படையில் இவங்க அனுப்பும் போது இந்த லாரி இதோடு நின்றுடும். ஓகே. இப்போ குடோன்லேருந்து கடைக்கு போகிறதுக்கு தனி டிரான்ஸ்போர்ட் டெண்டர். அது யாருது? அது அரசாங்கம் நடத்துது. டாஸ்மாக் டெண்டர் விடுது. நீங்கள் வந்து 42 வருஷம் டாஸ்மாக்கு லாரி இல்லையா? ஒரு லாரி கிடையாது. 42 வருஷமாக நிறுவனம் நடத்துறீங்க. ஒரு லாரி கூட சொந்தம் கிடையாது. எல்லாம் வருஷம் டெண்டர். டெண்டர் விட்டு இப்போ ஒரு பெட்டிக்கு 13 ரூபா 50 பைசா இருக்குது. ஒரு பெட்டிக்கு இப்போ நீங்கள் ஏற்றி அவர் கடையில் போய் இறக்கிறவங்கள 13 ரூபா 50 பைசா. இப்போ நான் லாரி வச்சிருக்கேன் சார். ஆமாம். நான் உங்கள் லாரி வந்து டெண்டருக்கு அவ்வளோ பங்கெடுத்தேன். எனக்கு எவ்வளோ காசு? நீங்கள் வர முடியாது. ஏன் வர முடியாது? நீங்கள் லாரி வச்சு தான் நான் விட்டுருவோமா? நீங்கள் என்ன எதாவது கவனிச்சா தானே கொடுப்போம். டெண்டர் அடிப்படையில் தானே போகும். டெண்டரில் நாங்கள் நினைக்கிறது தானே டெண்டரு. டெண்டர் நீங்கள் கொடுப்பீங்க. ஓப்பன் பண்ணுற அத்தாரிட்டி நான். நீங்கள் 100 ரூபா 99 ரூபான்னு அடுத்தாலும் எழுதிருப்பாரு. அவர் கொடுப்பேன். நான் 1 ரூபா கம்மி போடு, அவர் 100 ரூபா போடு, நான் 99 ரூபா போடுன்னு நான் சொல்கிறதுக்கு என்ன முடியாதா? ஃபேவரிசம் பண்ண முடியுங்க. ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் எடுத்தவர் கடைக்கு வாசல் வரலாம் அவர் வந்து அன்லோட் பண்ணுறாரு. அதுக்கு தான் அந்த 13 ரூபா 50 பைசா. எங்கள் கடை வாசல்லேருந்து இன்சைடு கடைக்கு உள்ளே தான் ஸ்டாக்கில் வைக்கிறதுக்கு ஓகே அவங்களுக்கு
வந்து அடிஷ்னலாக இந்த ஷாப் பர்சனல் கொடுக்கணும். இங்கேயே ஓப்பன் பண்ணி ஒரு பார்த்து ஆமாம் பாட்டில் கரெக்டாக இருக்குன்னு இந்த வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு கடைக்குள்ளே போய் வைக்கணும், கடைக்குள்ளே வைக்கணும். அதுக்கு பெட்டிக்கு 10 ரூபா அங்கே ஷாப் பர்சனல் கிட்ட, ஓகே 13 ரூபா 50 பைசா இங்கே, வாசல்லேருந்து பெட்டி கடைக்குள்ளே வைக்கிறதுக்கு 10 ரூபா, 23 ரூபா 50 பைசா லாரிக்காருக்கு போகுது, லாரிக்காருக்கு போகுது. இந்த இப்போ 10 ரூபா இந்த 10 ரூபா எப்படி கொடுப்பாரு இந்த ஷாப் பர்சனில்? அவர் ஏன் கொடுக்கணும் முதல்ல? இல்லாட்டி வந்து 2 பாட்டில் இருக்காது காணாமல் போவேன், ஒரு பெட்டி மிஸ் ஆகிடும், இல்லை ஹை ரேஞ்சு பாக்ஸுக்குள்ளே லோ ரேஞ்சு இருக்கும். நீங்கள் அதான் சொல்லணும், அங்கே ஜிபிஎஸ் பார்த்தோம்ல, ஜிபிஎஸ் கிடையாது. அதே குடோன்லேருந்து கடைக்கு போகிறது ஜிபிஎஸ் கிடையாது. நீங்கள் லாரியில் பார்க்கலாம், இந்த டாஸ்மாக் லாரி பின்னாடி 2 பேர் 3 பேர் உட்காந்துருப்பான் பார்த்துருமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எதுக்கு உட்காருங்க? அது கண்ணாடி பாட்டில் டப்புன்னு லோடு ஆனால் பாதிப்பு அவருக்கு தான் பாதிப்பு. ஆமாம், எதுக்கு உள்ளே உட்காந்துருக்காரு? அது ஷீல்டு பண்ணணும்ல, சரக்கு வண்டியில் ஷீல்டு பண்ணணும்ல, எதுக்கு 3-4 பேர் அதில் உள்ளே உட்காந்துருக்காரு? அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் வாய்ப்பு உள்ளவங்க இதில் சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்து லோடு அன்லோடு பண்ணுற இடத்துல ஒரு கரப்ஷன் நடக்குது, குடோன்லேருந்து கடைக்கு போகிறதுல ஒரு மால் ப்ராக்டிஸ் நடக்குது. இந்த கடைக்கு வந்த உடனே இந்த லாஸ் எல்லாம் இந்த எம்ப்ளாயிஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? அதனால தான் அவங்க பாட்டில் 10 ரூபா வாங்குறாங்க, வேறு வழி இல்லை. இங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்கிறாங்க கொடுக்குற சம்பளம் கம்மி, கடையில் வரக்கூடிய லாஸஸ் நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? நீங்கள் இந்த லாஸஸ் கணக்கு போட்டால் நான் கொடுக்குற சம்பளத்தை நான் கொடுத்துட்டு இலவசமாக சமூக சேவை பண்ண முடியும். எவ்வளோ சம்பளம் சார் வாங்குறாங்க? இப்போ நீங்கள் அதிகபட்சம் 14,500 அந்த சூப்பர்வைசருக்கு 22 வருஷம் வேலை செய்கிறவங்களுக்கு 14,500 என்ன அவங்க குடும்பம் நடத்த முடியும்? அப்போ நீங்கள் அந்த தொழிலாளிகளை தவறு செய்யறதுக்கு நீங்கள் தூண்டி விடுறீங்க அரசாங்கம். அதாவது அந்த சம்பளம் வாங்குறவரே வந்து என்னன்னா காசை கொடுத்து அரசனுடைய டாஸ்மாக் கடைக்கு பாட்டில் வாங்கி வைக்கிறாரு சொந்த காசை கொடுத்து. ஆமாம், அவர்கிட்ட தலையெழுத்து வாங்க கொடுமா. அதனால் அவர் வந்து கூடுதல் விலைன்னு சொல்கிறீங்களா? கூடுதல் விலைக்கு இதெல்லாம் காரணம். ஓகே, இந்த பல அரசாங்கம் கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், ஒரு டீசென்ட் வேஜ் கொண்டு வாங்க, கொடுங்க அந்த தொழிலாளிகளுக்கு. அதை வந்து நீங்கள் கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் தப்பு பண்ணுறான்றீங்க. தப்புன்னா நீங்கள் தானே தப்பு செய்கிற நிலைமை உருவாக்குறீங்க. அப்போது இந்த லோடு மேனுக்கு அந்த பெட்டி கொடுக்குறோம். அடுத்து எலக்ட்ரிசிட்டி நீங்கள் வந்து இப்போ வந்து கரண்ட்டில் போய் என்ன தப்பு பண்ண முடியாது? எக்ஸ்ட்ரா என்ன மொபைல் சார்ஜ் பண்ணுவாங்க எம்ப்ளாய், வேறு என்ன பண்ண முடியாது? மிஸ்யூஸ் பண்ண முடியாது? மிஸ்யூஸ் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு தான் சார்ஜ் பண்ணுறது. 4,500 வந்து வைங்க, 1,500 கொடுக்கும் டாஸ்மாக். மீதி 3,000 எங்கே போவார்? யார் கொடுக்கணும்? தமிழ்நாடு அரசு தாங்க கொடுக்கணும். அதான் டாஸ்மாக் நிறுவனம் தான் தரணும். ஆமாம். ஆனால் அது என்ன சொல்லலாம், கிடையாது, நீ தனி மீட்டர் கிடையாது, நீ வந்து பாரோடு இருக்குது, அதனால் உனக்கு 1,500 தருவேன். இப்போ 3,000 என்ன பண்ணணும்? தப்பு நோக்கி போகிறதுக்கான காரணங்கள் சொல்கிறேன். ஓகே, அந்த பெட்டி இறக்கணும், காசு தரணும். கரண்ட் பில்ல நீ கொடுக்குற தொகை வந்து மிச்ச காசு தரணும். அதே ஒரு பில்டிங் ரெண்ட்டை நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு எந்த பில்டிங் ரெண்ட்டு போனாலும் பிடிஎபிலிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது. ஓகே, டாஸ்மாக் நிறுவனம் எந்த அடிப்படையில் ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி கேளுங்க. 4,000 கடை ப்ரைவேட் பில்டிங்கில் தானே இருக்கு. ஆமாம், அதனோட அக்ரிமெண்ட் போடலை. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ மாநகராட்சியில், நகராட்சியில், பேரூராட்சியில் ஒரு அசஸ்மெண்ட் வச்சுருக்காரு. இருக்கு. நான் 4,000 கொடுக்குறேன், 5,000 கொடுக்குறேன். இப்போ பில்டிங் ஓனர் என்ன சொல்கிறாரு, இதே நான் வேற ஒரு கடைக்கு கொடுக்குறேன் 10,000 கிடைக்கும். ஒன்று நீ கடையை காலி பண்ணணும்னு தட்டன் பண்ணுவார். இந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவார், கடை மூட்டா நம்ம வேலை போயிடும், திருப்பியும் கடை எங்கே வேலை கொடுப்பாங்க தெரியாது. அதுக்காக இவர் என்ன பண்ணுவார், இந்த எக்ஸ்ட்ராவில் வரதில் ஓனர் கொஞ்சம் பில்டிங் ஓனர் கொடுக்குறாரு. இந்த பில்டிங் ஓனர் கொடுத்து போக டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அவர் வராருன்னு சொன்னால, டெப்டி கலெக்டர்லேருந்து வராருல, அவர்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்ன டாஸ்மாக் வளர்ச்சியில் அக்கறை உள்ள, சமூக நல அக்கறை உள்ள இந்த நிறுவனத்துக்கு அதிகாரியாக வரான்னா எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பார்னு நினைச்சிங்க? ஓகே, இந்த நிறுவனத்துக்கு அதிகாரியாக வர துடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ பணம் பண்ண வராங்கன்னு அர்த்தம். ஆமாம், அவர் கொடுத்ததான் வராரு. ஓ, அவரும் துட்டு கொடுத்தா வராரு. லீஸு நீங்கள் வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பதில் டாய்லெட் லீஸ் எடுக்கிறாங்கள, சைக்கிள் ஸ்டாண்ட் வர மாதிரி ஒரு வருஷத்துக்கு லீஸு குத்தகை விட்டுருவோம். உங்கள் சாமர்த்தியம் கொடுத்துட்டு மீதி நீ சம்பாரிச்சிக்கோ. அப்பட்டமா நான் சொல்கிறேன், அப்பட்டமா நான் சொல்கிறேன், நடக்கிறது சொல்கிறாங்க. இதுக்கு புரோக்கர்ஸ் இருக்கிறான், இந்த காசு கொடுக்கறதுக்கு காசு இருக்காது அவர்கிட்ட இருக்கல. டிஎம் ஆகிறதுக்கு துட்டு கொடுத்து வராங்க, துட்டு கொடுக்கணும். அந்த துட்டு எங்கேருந்து வருது? அதுக்கு எங்கே வந்து இப்போ ஏஜென்ட் இருக்கான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. கப்பம் கட்டணும்ல, அந்த கப்பம் கட்டி நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை கட்டி உங்களை வந்து என்னுடைய அடிமையாக நான் கொண்டு வந்துடுவேன். சரி, நீங்கள் டெப்டி கலெக்டர் ஆகலாம், பணம் கொடுத்து கொண்டு வரது நான், என் கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ நான் சொல்கிறதுல இன்ஸ்பெக்ஷன் போவீங்க, நான் சொல்கிறதுல நடவடிக்கை எடுப்பீங்க, நான் சொல்கிறதுல காசு வாங்குவீங்க, எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கும். இப்படி மணல் மாஃபியாவும் டாஸ்மாக் மாஃபியாக்கள் இருக்கான். டாஸ்மாகில் ஒரு அரசு நிறுவனத்துக்குள்ள யாரெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காம பாருங்க, யாரெல்லாம் வந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுருக்காம பாருங்க. மூஞ்சி முகம் தெரியாமல் டாஸ்மாகில் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? அரசு துறைங்க.
அரசு சாரா நபர்கள் எப்படி இதில் ஆதிக்கம் செலுத்த முடியும்? அதிகாரிகளை பேக்கேஜ் போட்டு கூட்டு வரான். இல்லை அது அமைச்சர் பெருமக்களுக்கோ அல்லது அவங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? அந்த ஏற்பாடுலாம் வராங்க. அந்த ஏற்பாடுலாம் வராங்க. நீங்கள் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே எந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரும் தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. திருப்பி பேரண்ட் டிபார்ட்மெண்ட் போயிடுவாங்க. அப்போ வந்து ரீகலெக்ஷன், நீங்கள் சொன்ன மாதிரி டெண்டர் விட்றது, ஒரு வருஷம் டெண்டர் காலம் முடிஞ்சு கிளம்பு, அடுத்த ஆள் வா, கவுண்டரில் பேமெண்ட் பண்ணு, உனக்கு வந்து ஸ்லீப் கொடுக்குறான், இந்த டிஸ்ட்ரிக்ட் போ, உன் லீஸுக்கு விட்ருவா வச்சுக்கோ. எப்படி ஒரு இப்போ நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறேன் சார். நான் குரூப் 2 கிளியர் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நான் போகிறேன். என்னை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னை வந்து அசிஸ்டன்ட் டெப்யூட்டி கலெக்டராக எனக்கு போஸ்டிங் வருது. எந்த விதமான இதுவும் இல்லாமல் நான் இப்படி முதல்ல டாஸ்மாக் கூட நுழைய முடியும்? அதுதான் நான் எந்த அரசாங்கத்தை நான் கேட்குறேன். என்ன அடிப்படையில் வந்து அதிகாரியாக போடுறேன்? அது என்ன காரணம் சொன்னாங்க? ஒரு தடவை கூட உங்கள்கிட்ட காரணமே சொல்லலையா? கிடையாது. இப்போ இங்கன்னு இல்லை, சிவில் சப்ளை கார்பரேஷன் தான் லட்சணம். வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் டாஸ்மாக்ல அதிகாரிகள், சிவில் சப்ளை கார்பரேஷன் அதிகாரிகள். எதுக்கு அவங்கள போடுறீங்க? இன்னும் நோங்க அப்படின்னு வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் பெரிய இது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா? அவங்க அந்த துறையில் அனுபவம் பெற்றவங்க. இது வந்து கமர்ஷியல் வணிக நோக்கம், வணிகம் சார்ந்தது. வணிகத்தில் என்ன அவங்களுக்கு இருக்கு? ஒருவேளை அவர் வந்து எம்காம் படிச்சிருக்காரு, பிகாம் படிச்சிருக்காரு, எம்பிஏ முடிச்சிருக்காரு, வணிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் எத்தனை போடல. அவர் படிச்சிருப்பாரு, +2 தான் படிச்சிருப்பாரு, தாசில்தாராகி ஆர்ஐஆர் தாசில்தாராகி ப்ரொமோட் டாஸ்மாக் ஒரு கம்பெனி சட்டமே தெரியாதவனா நீங்கள் அதிகாரியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உருப்படும். அது கம்பெனி சட்டமே தெரியாதுங்க. கம்பெனி சட்டம் நான் சொன்ன முன்னாடி சொன்னாங்க, கம்பெனி சட்டம் 37 மதுவிலக்கு சட்டம் இதெல்லாம் தெரியாத ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி டாஸ்மாக் நடத்தின்னு போகிறீங்க? அப்போ திட்டமிட்டு இந்த அரசாங்கம், ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட ஆட்களை உள்ள வச்சு அவர்கள் மூலம் மேய விட்டு நீங்கள் சம்பாரிச்சுட்டீங்களா, கடந்துட்டுருக்கீங்களா? நீங்கள் அடுத்த நேரத்தில் மாடு மேய விட்டுவிட்டு பால் அவனுக்கா கிடைக்குது, உங்களுக்கு தான் கிடைக்குது, மாடுக்காரதான் கிடைக்கிற பாரு. நீங்கள் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை இதில் எனக்கு என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அடிமட்ட அளவில் நடக்கிற ஊழல் தெரியுது. இங்கெல்லாம் ஓட்டா இருக்குன்றீங்க. இது எப்படி வந்து அமைச்சருக்கும் தெரியும், இன்னும் ஒரு கட்ட எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சருக்கும் இது தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இங்கேருந்து பணம் போக வாய்ப்பே இல்லையே. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கூடுதலாக 5 ரூபா 10 ரூபா மேலே வச்சு விற்கிறாங்கல்ல, இந்த அதிகாரம் நின்று போகிறது இந்த விஷயம். அதுதான் நீங்கள் வந்து இப்போ இந்த டெப்டி கலெக்டர் ஆட்களில் வந்து அந்த 1 வருஷம் 1.5 வருஷத்தில் போயிடுறாங்க. ஆமாம். அதே யூக்கலா வந்து சமமாக தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் அதிகாரிகள் டாஸ்மாக் இருக்கிறாங்க. எம்பிஏ கிராஜுவேட்ஸ்னு ஒரு 22 பேர் இருக்காங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க. என்ன தவறு பண்ணாலும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃபண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மேலே கப்பம் கட்டாதான் அவங்க இருக்க முடியும், டிஎம்மாக இருக்க முடியும். ஓகே, மேலேனா யார்கிட்ட சொல்கிறீங்க? எல்லாரும் துறை அமைச்சர் வந்து அத்தனை பேருக்கு தான். ஓகே, இது வந்து இதில் இருந்தால் மறைக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்தார்னா அவர் கலெக்ஷன் பண்ணுறது, அவர் இந்த 1 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்போன்னு அவங்களும் கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்குறீங்களே, சரி கொடுத்தானே இந்த போஸ்டிங் வரீங்க. நீங்கள் இந்த 1 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, அங்கே இருக்கிற கடை எவ்வளோ, அதுலேருந்து எவ்வளோ இன்கம் வரும்னு அவங்களுக்கு கணக்கு போடுவாங்க. கணக்கு போடாமல் விட மாட்டாங்க. நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிமாண்டு, போலீஸ் ஸ்டேஷன் பூக்கடைக்கு, அதே மாதிரி ரங்கநாதர்களும் டிமாண்டுங்க. அதில் போய் இன்ஸ்பெக்டராக இருக்குது, எஸ்ஐ இருக்கிறதுலாம். ஓகே, ஒரு இப்போ நிறைய வந்து ஓஎம்ஆர்லாம் டிமாண்ட் ஆகி போச்சுன்னு கேட்பா. அது மாதிரி டாஸ்மாகில் நீங்கள் அதிகாரியாக தான் டிமாண்ட் இருக்குது, அது டிமாண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட் இல்லை, போன கவர்மெண்ட் இந்த லட்சம் தான் நடத்துன்றோம். ஆக இந்த குளறுபடிகள்லாம் சரி பண்ணுங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு நட்பு உணர்வோடு நாங்கள் பலதை சொல்ல வேண்டிய வழிகள்லாம் சொல்லி பார்த்தோம் இந்த அரசாங்கத்துக்கிட்ட. ஆமாம், கடந்த 4 வருஷமா. ஆமாம், இதுக்கு மேலே ஒரு படிக்கு மேலே இதே அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனின்ற ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு கடை ஊழல்களை மிரட்டி பணம் மறைக்கிற விஷயத்தில் இந்த எம்பிஏ டிஎம்கள் அவங்க அரசாங்க நிறுவனத்துக்கு விசுவாசம் இல்லாத கரூர் கம்பெனிக்கு விசுவாசமாக இருந்தாங்க. அரசாங்க ஊழியர்கள் இவங்க அரசு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், அரசுக்கு விசுவாசம் இல்லை, கரூர் கம்பெனிக்கு விசுவாசமாக இருந்தாங்க. அந்த கரூர் கம்பெனி ஆட்கள் இதே டாஸ்மாக் ஆஃபீஸில் வந்து சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. 3ஆம் மனுஷன் யாரோ மூஞ்சி முகம் தெரியாத ஆள் இந்த அதிகாரிகள் சாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியாப்பட்ட அதிகாரிகள் தான் இப்போவும் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த நிறுவனத்தை நடத்தது பொருத்தமில்லை அப்படின்றது நாங்கள் பல முறை இந்த அரசாங்கத்தை சொன்னோம். இந்த கரூர் கம்பெனி பிரச்சனை வந்தப்போ கூட அமைச்சர் அரஸ்டான சூழ்நிலை வரும்போது கூட டாஸ்மாக ஈடு கவனித்து கொண்டு இருக்குன்னு இதே அமுதா இடத்துக்கு நாங்கள் லெட்டர் எழுதியிருக்கோம். ஓகே, உள்துறை செக்ரட்டரியா இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க கடிதம் எழுதுனீங்களா? ஈடு கண்காணிச்சுக்கிட்டு எழுதியிருக்கிறான். ஓகே,
இதை விட வேற என்ன அலாட் பண்ணுறது இந்த கவர்மெண்ட்டை? இதே எம்டி எழுதியிருக்கோம், இப்படிலாம் தப்பு பண்ணிருக்க, இடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒன்று எழுதியிருக்கிறோம். இப்படி நாங்கள் அலாட் பண்ணியே நீங்கள் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா யாரு? நீங்களே பள்ளம் நோண்டிக்கிட்டீங்க, நீங்களே தான் உங்கள் பள்ளத்தை நோண்டிக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து பழிவாங்கல் சொல்லிட்டு என்ன பழிவாங்கல் இருக்கு? தப்பு பண்ணியிருக்கீங்க எல்லாருமே, தப்பு ஒன்று மேலே ஒன்று தப்பு பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் அரசாங்க பணம், மக்கள் பணம் கள்ளச்சந்தையில் போய்கிட்டு இருக்கு. டாஸ்மாகில் மட்டும் 2500 கோடி கற்பனை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த 20 வருஷத்தில் எவ்வளோ தொகையை பாருங்கள். நீங்கள் கடன் வாங்கிட்டுருக்கீங்க, 9 லட்சம் 10 லட்சம் கோடின்றீங்க. நீங்கள் 1 கோடினா கூட இந்த அரசாங்கத்துக்கு வந்து அது பயன்படக்கூடிய பெரிய தொகை தான் அது. 1 கோடி இதில் வந்து அடிஷ்னலாக வந்தால் நீங்கள் பல 100 கோடி ரூபாய் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், பார் எதுக்கு நீ ப்ரைவேட் கொடுக்குற? நீ வந்து தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் நடத்துகிற, அவனும் பார் நடத்துகிறான். யார்? சுற்றுலா வளர்ச்சி கழகம். அப்படியா? டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டிடிசி இருக்குல்ல, ஆமாம், அவங்களும் பார் நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து தீவுத்தொடரில் போனால் தெரியும், அந்த போர் நினைவு சின்ன ரவுண்டானா இருக்குல்ல, ஆமாம், அந்த அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க, பார்னு போட்டிருக்கும் பாருங்க. ஓகே, சுற்றுலா வளர்ச்சித்துறை பல சுற்றுலா தலங்களில் அது வந்து ஹோட்டல் நடத்துது, பார் நடத்திட்டு இருக்கு. இந்த பார் அதுகிட்டே கொடுத்துட்டு போங்க, எதுக்கு பிரைவேட்டுக்கு இல்லை ஆதாயம் நடத்தி பண்ணுறீங்க? நான் அந்த ஆலோசனை கூட அரசாங்கத்தை சொன்னோம். நீங்கள் பார் நடத்துவதன் மூலமாக தமிழக அரசுக்கு வருமானம் வரும்னு சொல்லியிருக்கலாம். ஆஹா, நீங்கள் டாஸ்மாக மது இருக்கிறீங்க, இப்போ யாருக்கு வருமானம் வருது? பிரைவேட்டு தான் உங்களுக்கு டெண்டர் விட்டு பிரைவேட் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், பிரைவேட்டு தான் நான் லாபம் அடிச்சுட்டு இருக்கிறேன். அவன் மாதம் மாதம் கப்பம் கொடுக்கணும்ல, அவங்க எங்கே கட்டுறேன்? ஒழுங்காக கட்டலையா? நீங்கள் டாஸ்மாக் பாரு அது ஒரு பெரிய லாபிங்க. ஓ, அதுக்குள்ளேயே பெரிய லாபி. ஓகே, நீங்கள் வந்து 4200 கடையிலும் பார் இருக்கா? நீங்கள் அதிகபட்சம் 2900 பார் தான் நீங்கள் லைசன்ஸ் பாருன்றீங்க, மீதி 1900 பார் லைசன்ஸ் போகலன்றீங்க. லைசன்ஸ் போகலாம் என்ன பண்ண, ரீடெண்டர் விடணும்ல. அதனால் இந்த அரசு அதிகாரியோட வேலை. அரசாங்கத்துக்கு வருவாய் அதிகப்படுத்துறதுன்னா உங்களோட வேலையை ஒன்று நீங்கள் பண்ணாமறீங்க. ரெக்கார்டாக நீங்கள் சொல்கிறீங்க 2900 பார் தான் லைசன்ஸ் பாருன்றீங்க. ஆனால் 4800 கடையோட பார் நடந்துட்டு தான் இருக்குது. பார் எடுத்தாலும் ஒழுங்காக பணம் கட்டுறாரா? அதில் முறைகேடு நடக்கு. நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ஸ்டாஃபு அவர் செங்கல்பட்டில் போய் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்னு ஒரு அறிமுகப்படுத்தி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டார். நிர்வாகத்தை வர டிடி மொத்தம் அவர் அந்த அக்கௌண்ட்டில் போடுறாரு. டாஸ்மாக் ஆஃபீஸ் காஞ்சிபுரத்தில் இருக்குது. சரி, இந்த ஸ்டாஃபு போய் செங்கல்பட்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. நான் தான் டாஸ்மாக் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்னு. இப்போ இவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் வந்து 16 டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர், காஞ்சிபுரம் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சவுத் சென்னையில் இருக்கும். அவன் அந்த பேங்க் மேனேஜர் எவ்வளோ புத்திசாலி பாருங்க. இவங்கள்ட்ட ப்ரூஃப் என்ன கடனான்னு தெரியல, என்ன பண்ணா தெரியல, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டான். சரி, இந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுறான், இங்கே வர டிடி மொத்தமே அவன் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டான். ஓகே, பல லட்சம் லாஸு. எவ்வளோ இந்த நிறுவனம் பேசிக்ஸான விஷயம், இந்த நிறுவனம் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பாருங்க. யாருன்னா அவ்வளோ நல்லா. இப்போ நான் ஸ்டாஃபுங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்குங்க. நான் புரியுது, நான் தான் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் போய் பண்ணுறேன். அது நேஷனலைஸ் பேங்க்காரன் ஏற்றுக்கிறேன். என்ன இங்கே வர நிறுவனத்துக்கு வர இதெல்லாம் டிடி நாங்கள் போடுறேன். அப்போ என்ன மானிட்டரிங் என்ன இது? யாரும் ஒன்றா உள்ள நுழையலாம், யாரும் ஒன்றா கடிச்சது எடுத்துன்னு போகலாமா? இப்படி ஒரு மோசமான ஒரு அரசு நிறுவனம் நீங்கள் வந்து வேறு எதுவும் பார்க்க முடியாதுங்க. அதுவும் ஆதங்கப்பட்டு நாங்கள் பேசுகிறோம். இது ஒழுங்குபடுத்துங்க. இந்த ஆட்சி வந்த முதலமைச்சர் பெட்டிஷன் நேரடியாக பார்த்து கொடுத்தோம். முதலமைச்சர் சந்தித்து பார்த்து கொடுத்தோம். ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்கள் அமைச்சரை பாதுகாக்கணும். உங்கள் கட்சியை அசிங்கப்படுத்திக்கிறீங்க, உங்களையும் அசிங்கப்படுத்திக்கிறீங்க. எங்களை போன்ற உங்களுக்கு வாக்களிக்க ஆதரவு கொடுத்து எங்களை அசிங்கம் பண்ணிட்டுருக்கீங்க. நான் கடந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் போய் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க. தொழிற்சங்கம் முறையில் உங்களுக்கு ஓட்டு போடாதுங்க, தங்கமணி தொகுதியில் போய் இவருக்கு ஓட்டு போடாதுங்க, டாஸ்மாகில் 26 குடும்பத்தை நாசம் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்க மாட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அது அனுபவிச்சு தான் செய்யணும். ஆகவே இடி அது வந்து பழிவாங்கல் தான். ஆனாலும் முகாந்திரம் இல்லாமல் பண்ணலாது. முகாந்திரம் இருக்குது. இப்போ என்ன சிக்கல்னா, அதிகாரிகள் சின்ன மீன் பிடிச்சா பெரிய மீன் பிடிக்க போறாங்க. இந்த அதிகாரிகள் மொத்த பேரும் அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு கதையை. அதிகாரிகள் தானே அவங்க வந்து சர்வீஸ் பாதிக்கும், பென்ஷன் மொத்தம் அவுட்டு. இப்போ நம்முடைய அமைச்சர் வந்து டெல்லிக்கு போயிட்டு தான் தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. ஆமாம், அதை நானும் பார்த்தேன். அது என்னதுக்கு போனாரு, நேற்று நைட்டு போன தகவல்கள் வரல. நைட்டு போனால் காலைல வந்து எனிவே அது வந்து பாலிடிக்ஸ் நம்ம வேண்டாம். இப்போ இந்த நிறுவனத்தில் தவறுகள் நடந்திருக்கின்றதை தொடர்ந்து எல்லாரும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது இடி உறுதிப்படுத்தியிருக்கு. அப்போ இந்த தவறு செய்தவர்கள் அது விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படன்றதான் எங்கள் நிலைப்பாடு. ஓகே, சிபிஎம்மோடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்கா? ஆமாம், இப்போ நீங்கள் சிபிஎம்மும் அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. வேல்முருகன் வாழ்முறை கட்சி அதான் சொல்லியிருக்காரு.
விடுதலை சிறு திரும்பவும் சொல்லியிருக்காரு. ஆக ஒரு அரசு நிறுவனம் யார் வேணா வந்து மிஸ்யூஸ் பண்ணலான்றது அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்புணர்வு இருக்கு. ஆக தவறு செய்தவர்கள் யார் இருந்தாலும் அந்த நடவடிக்கை எடுக்கணும் தான் இந்த அரசியல் கட்சிகளும் சொல்லியிருக்குன்னு வைங்க. ஆனால் வந்து அதிமுக சொல்வதற்கு இதில் வந்து அதுக்கு அறுதியீடு கிடையாது. ஏன்னா அவர் வந்து 1000 கோடி 40,000 கோடின்றாரு. அதுக்கப்புறம் சைலண்டாக இருக்கார். இப்போ எடப்பாடி எங்கே போனான்னா தெரியல. ஏன்னா இந்த பீரியடு வந்து ஏன் கேட்குறாரு செந்தில் பாலாஜி, நீயும் மாற்றான்றதுனா அதில் நீங்களும் 21 24 இல்லை 16 எல்லாம் சேர்ந்து போனாதானே அவர் வந்து அது செக் பீரியடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாம ஓப்பனாக சொல்கிறேன் 2014 வந்து பாருங்க டிவிஎஸ்சி போட்டிருக்குது பாருங்க. வேணும் 83 பாருங்கன்றோம். நாங்கள் எம்ஜிஆர் காலத்தை தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ வந்து ஃப்ராட் நடந்தா இருந்தது. நீங்கள் வந்து மில்லி சாராயம் வச்சுருந்தாங்க, அதுலேயும் கலப்படம் கல்லுக்கடை நடத்திருந்தாங்க. விவசாயிகள் பணங்கள் தென்னங்கள் அதுலேயும் கெமிக்கல் கலந்தானே வந்து சிக்கலாச்சு. அதனால தான் எதுவும் கல்லுக்கடை இல்லை. ஆமாம், கலப்படம் எல்லாத்தையும் கலப்படம். நீங்கள் லாபம், நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் லாபம் கொள்ளை லாபம்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதான் சிக்கல. இன்னைக்கு வியாபாரத்தில் நீங்கள் வந்து டாட்டா வந்து இறக்கத்துக்கு முன்னாடி அவர் பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் காலமாக ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வந்து டாட்டா பிர்லாலாம் நீங்கள் வந்து இதாக இருக்குது, பெரிய பணக்காராக இருக்குங்க. ஆனால் அதானி அம்பானி போன்ற இப்போ திடீர்னு பார்த்தா இங்கே பீக்கில் போகிறாங்களே. அவர் என்ன சொல்கிறாங்க, நான் செய்வது தொழில், அவங்க செய்வது வியாபாரம். ஓகே, தொழிலுக்கும் வியாபாரத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தொழில்ன்றது ட்ரெடிஷ்னல், தொடர்ந்து பண்ணுறது தொழில். வியாபாரன்றவன் இன்றைக்கி லாபத்தை பார்க்கறத நீங்கள் லாபம் பார்க்கறத வியாபாரம். அவங்க வியாபாரிகள். இப்போ டாஸ்மாக் வந்து வியாபாரம் தான் பண்ணுது, தொழில் பண்ணல. தொழில் பண்ண இதெல்லாம் முறைப்படுத்திருப்பீங்க. வியாபாரம் பண்ணதான் இவ்வளோ கொள்ளடிச்சுட்டு இருக்கீங்க. ஆகவே இப்போ அமைச்சர் அவருடைய பதில் முழுக்க அபத்தமானது. நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபரில் ஒரு தவறும் நடக்கலன்றார். எங்ககிட்ட ஏராளமான விவரம் இருக்குது. இப்போ நாங்கள் போய் டிரான்ஸ்ஃபர் கட்ட தொழிற்சங்க அவங்களுடைய நடவடிக்கையின் காரணமாக, அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரணமாக டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது. அதுக்கான ஆதாரங்கள், டீட்டெயில்ஸ், டேட்டாவோட வச்சிருக்கிறோன்றாரு. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறோன்றாரு செந்தில் பாலாஜி. சார் நாங்களும் டிரான்ஸ்ஃபர் வர சொல்லுங்கள், நாங்கள் காட்டுறோம். நாங்கள் சொல்லுவோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு பொறுப்பேற்றுலேருந்து அவர் இன்னைக்கு வரலாம் டாஸ்மாகில் போடப்பட்ட பணியிட மாறுதல் போஸ்டிங் ஆர்டரில் பேக் ஃபைலை காட்ட சொல்லுங்கள். கோப்பு ஃபைல்னு சொல்ல முடியல. நீங்கள் போனோன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் காட்டோன்னா கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபைல் படி அந்த உங்களுடைய விண்ணப்பம் அது பரிசீலிக்கிறது எடுத்துக்கொண்டது அந்த அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆமாம், அந்த ப்ராசஸ் ஃபைல் காட்ட சொல்லுங்கள். இல்லைன்றீங்களா? கிடையாது, ஆன்லைனில் கூட கிடையாது. ஒன்றா நீங்கள் போன உடனே நீங்கள் வந்து கொடுவனை கொடுத்துட்டா என்ன கடை 115 கடை நம்பரு 115 அருள்மொழிக்கு போட்டுன்னு நான் ஃபோன் பண்ணுவேன். அது 117 இருக்குன்னா ஆள் இருக்கா ஆள் இல்லையா காலியாக இருக்கா ஒன்றும் பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இருக்குன்னு போய் ஆர்டர் காட்டி வெளியே போடானுவீங்க. அப்போ அங்கே இருக்கிறவரு அவர் புலம்புவார். நீங்கள் போய் நான் எனக்கு ஆர்டர் வெளியே போடானுவீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன, இந்த டிரான்ஸ்ஃபர் நோக்கம் என்ன நோக்கம்? ஆக்சுவலி எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது? ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று நீங்கள் வந்து ஒன்று உங்களுடைய இயலாமை, ஒன்று உடல்நலம் பாதிப்பு, குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் படிப்பு, இந்த மாதிரியான குடும்ப காரணங்களால் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர். அது பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது நீங்கள் செய்த தவறின் அடிப்படையில் உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஏன்னா இந்த கடையில் தொடர்ந்து தவறு செய்வீங்கன்றது. இப்போ நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், நீ 1 லட்ச ரூபா கடையில் இருந்தியா 90,000 கடைக்கு ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, லோ சேல்ஸ் காணப்படுறான். இது பனிஷ்மெண்ட். இது 1 லட்ச ரூபா கடையில் இருக்கிட்ட தப்பு பண்ணிட்டீங்க, 90,000 வியாபாரம் கடைக்கு லோ சேல்ஸ். ஏன்னா உங்களுடைய சைடு வருமானத்தை குறைக்கிறார் அவர். சைடு வருமானம் பண்ணுறது தப்பு. ஆமாம், ஒரு சைடு வருமானத்தை குறைக்கிறோம். சரி, அதிகபட்சா தப்பு பண்ணிட்டியா குடோனுக்கு போடுறோம். போ, ஏன் குடோனுக்கு போடுறேன்? சைடு வருமானத்தை கட் பண்ணிடுறோம். குடோனில் நீங்கள் கன்சூமரோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது சைடு வருமானம் கட் பண்ணிடுறோம். 3 மாதம் 6 மாதம் குடோனில் இருக்கு. இதாங்க பனிஷ்மெண்ட்டு. துறை டோட்டலாகவே கொலாப்ஸாக இருக்கு. எனக்கு என்னென்ன ஆதங்கம், சரி இந்த அதிகாரிகள் டெப்டேஷனில் வர இந்த டெம்பரரி ஆஃபீஸர் தான் இல்லை, இதுக்கு இப்போ கண்காணிக்கிற இயக்குனர் குழுமம் இருக்குல்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸர் 5 ஐஏஎஸ் ஆஃபீஸரு. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளர் தான் சேர்பர்சன், அவரே கவலைப்படாமல் இருக்காரு. பல கடிதங்கள் அனுப்புறேங்க உள்துறை செயலாளருக்கு. இந்த நிறுவனத்து எம்டி மேலே எங்கள் நம்பிக்கை இல்லை, அதிகாரம் நம்பிக்கை இல்லைன்னு துறை செயலாளருக்கு அனுப்புகிறோம். இப்போ சீஃப் செக்ரட்டரி சமீபத்தில் என்ன போட்டாரு, எந்த ஒரு கடிதமும் புகாரம் வந்தாலும் அவர் ரிப்ளை கொடுக்கணும்னு ஜியோ இருக்குது, சொல்லியிருக்காரு. இதுவரை இந்த டாஸ்மாக் ஏதாவது ரிப்ளை கொடுத்துருக்காங்களுக்கு, உங்களோட கடிதம் பரிசீலிக்கப்பட்டது, நீங்கள் சொல்லக்கூடிய உண்மை, நடவடிக்கை எடுத்துருக்கோம், இல்லை நீங்கள் சொல்றது உண்மை, பதில் கொடுங்க. இவ்வளோ தென்னா விட்டு நீங்கள்
எங்கேருந்து ஆவணம் இந்த இருமா போகிறோம்? என் பின்னாடி அமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காருன்னா என்ன ஒன்றும் பண்ணுவீங்களா நீங்கள்? அரசு இயந்திரங்க, இது நிரந்தரமானது அரசு இயந்திரம். நீங்கள் ஆட்சியால் வருவான் போவான். நீங்கள் அரசு அதிகாரிகள் இந்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும்ல. நீங்கள் மக்களுக்கு விசுவாசம்னா ஆட்சி அதிகாரத்தில் அரசியல்வாதிகள் விசுவாசமாக இருப்பீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் பண்ண திருட்டுத்தனத்துக்கு இப்போ எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு அசிங்கப்பட்டு இருக்குல்ல. இந்தியா முழுவதும் பேசப்படுது இந்த ஸ்கேம். திராவிட மாடல்ன்றீங்க. திராவிட மாடலா? ஏங்க தவறு எல்லாத்தையும் நடக்குதுங்க. இது இளமையில் காரியமாக நடக்கும். தவறுக்குன்னு ஒரு நிறுவனம் நடத்துவீங்களா நீங்கள்? தவறு செய்தே ஒரு நிறுவனம் நடத்தி. ஆமாம், எல்லாரும் அம்மாவா வந்து தப்பு பண்ணி அவங்க கொண்டு அடிச்சுட்டு போவான். இந்த 40,000 கோடி இவங்கெல்லாம் அடிச்சுட்டு போக 40,000 கோடி அரசுக்கு. ஓ, இப்போ அடிச்சுட்டு எவ்வளவா இருக்கும்? அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ ஈடுனுடைய டவுட்டு. இப்போ அரசு கட்சி பல பேர் சொல்லுவாங்க யாரும் இல்லை அதிகமாக இருக்குன்றால. ஆமாம், அந்த அதிகாரத்தில் எந்த அதிகாரம் என்ன அளவு கூட வைப்பீங்க? இது என்ன அளவு கூட வைப்பீங்க? நீங்கள் ஒரு குளத்தில் தண்ணி இருந்தால் குடிச்சா இது ஒரு அளவு குறையுதுன்னு சொன்னா எவ்வளோன்னு தெரியலையா? அவ்வளோதான் போயிருக்கு. அவ்வளோதான் போயிருக்கு. நீங்கள் இது ஒரு 4 வருஷம் இல்லையா? தொடர்ந்து இந்த 15 வருஷமாக நடந்துட்டு இருக்குல்ல. அதனால் வந்து இது வந்து இந்த அரசாங்கத்தை இதை விமர்சிக்கணும்னு பார்வை பார்க்கக்கூடாது. இந்த துறையவே சீர்படுத்தணுங்கிறது தான். ஏங்க விசாரணை கமிஷன் போன கவர்மெண்ட்டு விசாரணை கமிஷன் கேட்டங்க, இந்த கவர்மெண்ட்டு கேட்டுங்க. ஏன் நீங்கள் வந்து ஒரு என்கொயரி கமிட்டி வைக்க மாட்டீங்க? கடைசியாக போன வருஷம் நாங்கள் மக்கள் சந்திப்பு நடத்தி இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண அந்த கவர்மெண்ட்டை. என்கொயரி கமிட்டி வச்சா வேற யாராச்சும் எக்ஸ்போஸ் ஆகிறவங்க பயப்படுறாங்களோ? ஆமாம். இப்போ நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடணும். நாங்கள் வந்து போன இதே கவர்மெண்ட்டை எடுத்து போன வருஷம் நாங்கள் மக்கள் சந்திப்பு வைக்கணும் 4 பக்கம் பண்ணீங்க. பக்கம் நாங்கள் தொண்டறிக்கை கொடுத்தோம். ஏன் உளவுத்துறை மூலமாக கவர்மெண்ட் போயிருக்காதா? வாங்க என்னங்க இப்படி எழுதிருக்கீங்க, சரி பண்ணுறாங்க, இதெல்லாம் சரி பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு நடக்கணும், அப்போ சரி பண்ணுறாங்க. ஏன் உங்களுக்கு வர மாட்டேது? இல்லை, முன்னாடி அமைச்சர் அதனால் முத்துசாமியை மீட் பண்ணீங்களா நீங்கள்? இல்லை, இடையில இவர் உள்ளே இருக்கும்போது அமைச்சரை பார்த்தோம். அவர் வந்து அவருக்கும் தெரியும் இந்த போஸ்ட் டெம்பரரி தான் தெரியும். ஓகே, அவரு பாலிஷ் பண்ணிக்கிட்டு சரிப்பா போராடாதீங்கப்பா, மீடியா போய் பேசாதீங்கப்பா, செஞ்சுக்கலாம்னு கடைசியில் ஒன்றும் செய்யலன்னு வைக்க அவர் புரியல. ஆனால் ஒரு நல்லது பண்ணார். அவர் டெட்ரா பாக்கெட்டில் கொண்டு வரதுன்னு முயற்சி எடுத்தார். ஆமாம், கண்ணாடி பாட்டில் வந்து வன விலங்குகள் புதிய வயல்வெளியெல்லாம் போடுறாங்க, இல்லை தொடர்ந்து அது பேசிக்கிட்டே இருந்தார். அது வந்து நல்லது. டெட்ரா பாக்கெட்டில் கொண்டு வந்தால் அது ஈஸியாக மக்கிடும் அட்டைப்பெட்டி. இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவங்களாம் அதை எழுத்தாங்க, அவங்க தேவையில்லாமல் எழுத்தாங்க. இப்போ நீங்கள் வந்து இல்லை, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ரொம்ப எளிமையாக்குறீங்க மது குடிக்கிறத, ரொம்ப எளிமையா ஃப்ரூட்டி மாதிரி குடிச்சிட்டு போறானா. அது கரெக்டுங்க. இப்போ பாட்டில் கொடுத்தானா அதே பாட்டில் தான் குடிச்சிட்டு போகிறான். நீங்கள் பாட்டிலுடைய மக்கும் தன்மைக்கும் இந்த அட்டைப்பெட்டி மக்கும் தன்மைக்கும் வேறுபாடுல ஈஸியாக அது வந்து இதுவாக இருக்கும். இப்போ அது கெடுத்தீங்க. அவர் எது நல்ல முயற்சி எடுத்தார், அதையும் கெடுத்து விட்டாங்கன்னு வைங்க. அதுதான் அவர் நல்லா செஞ்சுது. தொழிலாளிகள் ஒன்றும் செய்யல. அவரு அந்த இவர் எதுவும் செய்யல. அவரு தெரியும் அவருக்கு நம்ம அதிகாரம் கிடையாது, நம்ம டெம்பரரி நம்மகிட்ட இருக்க போகிறது கிடையாது. வந்தா இப்போ பரதன் ஒப்படைச்சு ராபர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனவர் தம்பி அண்ணா வந்தாருன்னா கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வைங்க. இப்போ வந்த பிறகு இவர் வந்து இந்த ஒழுங்குபடுத்த முயற்சி எடுத்தாரா செந்தில் பாலாஜி? இல்லை, திருப்பியும் இதில் வந்து தவறு நடப்பது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் வந்து அவர் வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்டும் மறுக்கிறார்ல, ஒவ்வொன்றத்தையும் வர சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். இது ஈடு செய்ய வேண்டிய வேலை, நம்ம செய்ய வேண்டிய வேலை இல்லை. உண்மை. ஏன்னா சார்ஜ் பண்ணது அதான், குற்றச்சாட்டியது தான். ஆனால் நம்ம என்னன்னா இந்த குரல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ தைரியமாக நீங்கள் வந்து பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னா எங்களுக்கு ஆதங்கம். இது இல்லைங்க. இப்போ முத்துசாமி அவர்கள் இருந்த அந்த இடைக்கால பொருளில் 2 முறை தொழிற்சங்களை சந்தித்தார். ஓகே, குறைகளை கேட்டார். இதுவெல்லாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி எங்கள் தொழிற்சங்களை கூட்டம் நடத்திருக்காரா கேளுங்க. மீட் பண்ணதே இல்லை. மீட் பண்ண தொழிற்சங்களை கூப்பிட்டு பேசுனதே கிடையாது. ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை கூட கூப்பிட்டு பேசுனதில்லை அவரு. தோமுசா கூட கிடையாது. என்னங்க டிமாண்டு, என்னங்க பிரச்சனை, தொடர்ந்து இப்படி கேட்குறீங்களா? பர்மனெண்ட் சரி, இதுதான் நிலைமை. பண்ணுறதும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. சம்பளம் இவ்வளோ கேட்குறீங்க, இவ்வளோலாம் நிதி கூட பிரச்சனையாக இருக்கலாம். தோல நிதி கூட பிரச்சனையாக இருக்கலாம். நீ ஊரில் இருக்கிறவங்களாம் எடுத்து கொடுப்பீங்க, இதில் வரக்கூடிய 40,000 கோடி உங்களுக்கு மனசு வராதா உங்களுக்கு? இப்போ என்னன்னா சிக்கல்னா டாஸ்மாக் நிறுவனம் நஷ்டத்தில் போகுது. அதில் டாஸ்மாக் சொல்லுது. ஏன் சொல்லுது? மது உற்பத்தியாளர்கின்றது டாஸ்மாக் வாங்கி விற்கிறதெல்லாம் டாஸ்மாக் நிறுவனம். ஆனால் அதில் வரக்கூடிய வருவாய் இதர வருவாயை இதர வகையில் அரசாங்கம் எடுத்துன்னு போகுது பின்பக்கமாக. ஓகே, எடுத்துன்னு போயிட்டு இந்த நிர்வாகத்தை நடத்துறதுக்கு 1% கொடுக்குது. அதில் இப்போ 50,000 கோடின்னு வைங்க, 500 கோடி கொடுக்குது. நீ ஆஃபீஸை வச்சுக்க, எம்ப்ளாயிஸை வச்சுக்கோ, அது உள்ளே நடிச்சுக்க. இது வந்து அப்போ நாங்கள் கமிஷன் ஏஜென்ட்டு டாஸ்மாக் கம்பெனி.
இப்போ டாஸ்மாக் கம்பெனின்றது அதுக்கு எந்த இதுவும் இல்லை, எல்லாம் கஷ்டப்படுறது இது டாஸ்மாக் நிறுவனம் எம்ப்ளாயிஸு நோக்காமல் அரசாங்கம் வரி எடுத்துகிட்டு போகுது. அப்போ இந்த 1% 2% 1000 கோடி கொடுத்து 14,000 ரூபாய் 30,000 கொடுக்குறான். சின்சியராக வேலை செய்யணும் தொழிலாளி. நீங்கள் சொல்லக்கூடிய கூடுதல் விலை இருந்தாலும் குறையும், தப்பு பண்ண நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், தப்பு செய்யாதுன்னா அப்போ எப்படி தப்பு செய்யாமல் தொழிலாளி இருப்பான்றதான் எங்களுடைய கேள்வி. அதாவது அவனை ஒரு இடத்துக்கு தள்ளி விட்டுடுறாங்க, அப்புறம் அது பெரிய பிரச்சனையாக ஆகுதுன்னு சொல்லி மாற்றுறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து இப்போ டான்ஸர் சொல்கிறாருல்ல அவர் வெளிப்படத்தை எதுவும் தப்பு நடக்கலன்னு, ஏன் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா துறையிலும் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி இருக்குங்க, ஏன் டாஸ்மாகில் இதெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி உருவாக்கலை? இது பணம் சம்மந்தம் ஒரு பாலிசியே இல்லை. நீங்கள் ஒரு பணம் சம்மந்தப்பட்டது ஒரே இடத்துல தான் தவறு நடக்கும். ஒரு ஆள் இருந்தால் 3 வருஷம் 2 வருஷம் மாற்றணும்ல. டாஸ்மாக் ஆரம்பிச்சிருந்து ஒரே கடையில் ஸ்டாஃப் இருக்கும், எப்படி இருக்க முடியும்? 20 வருஷமாக ஒரே கடையில் இருக்க முடியுமா? முடியாது. 5 வருஷமாக ஒரு ஆள் ஒரே கடையில் இருக்க முடியுமா? அப்படின்னா அவர் ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். ஆமாம், ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறாரு. அப்போ அந்த கடைக்கு இன்ஸ்பெக்ஷன் போகலான்னு அர்த்தம். இன்ஸ்பெக்ஷன் போய் தான் மாட்டிருப்பார்ல, அப்போ இன்ஸ்பெக்ஷனே போகிறது இல்லையா அந்த கடைகளுக்கு? எப்படி வந்து 15 வருஷம் 20 வருஷம் ஒரே கடையில் அந்த எம்ப்ளாயிஸ் இருக்கிறான். இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா அவர் வரும்போதெல்லாம் கவனிக்கிறான்னு அர்த்தம். தப்பு செஞ்சுட்டு கவனிக்கலாம் அதே இடத்துல இருக்காரு. அதனால் இந்த பணம் சார்ந்து ஒரு மதுபானம்னால எந்த ஒன்றா மனசு மாறும் தொழிலாளிக்கு, ஜனங்களுக்கு பொதுவாகவே. அப்போ இவங்க வந்து ஒரு சுழற்சி முறையில் ரொட்டேஷனில் ஒரு நிர்வாகம் மாற்றணும். ஏன் மாற்றாமல் அதுக்கு பாலிசி உருவாக்க மாட்டேங்க? இப்போ போன ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாவது எடுத்தது, முயற்சி எடுத்தது. விற்பனை அடிப்படையில் இந்த கடைக்கு 8 பேர், இதுக்கு 4 பேர், இதுக்கு 4 பேர் எல்லாம் போகுது. ஆனால் வந்து அப்போ இருந்த அமைச்சர் அது விரும்பலை, நிர்வாகம் முயற்சி பண்ணிச்சு, அமைச்சர் விரும்பலை. நீங்கள் இப்படி பண்ணிட்டா நான் ஏன் விரும்பி கடத்துக்கு உங்ககிட்ட காசு கொடுத்து நிற்க போகிறேன்? புரியுது. 2 வருஷம் இருக்கு போகிறோமா, அடுத்த இன்னொரு கடைக்கு போகிறோம். எதுக்கு நம்ம போகணும்னா இப்போ நீங்கள் இந்த பாலிசி உருவாக்காமல் டிமாண்டை உருவாக்குறீங்க, தேவையை உருவாக்குறேன். தேவை 2 லட்சம் கடையில் இருக்குன்னா 5 லட்சம் கடை நோக்கி என் பார்வை போகுது. இப்போ 5 லட்சம் கடைக்கு போனால் நான் என்ன கடையில் எவ்வளோ கடையில் இருந்தால் எவ்வளோ கடைக்கு போகணும் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, என்கிட்ட எவ்வளோ காசு வாங்கலான்னு. ஆமாம், கணக்கு போனி வாங்குறீங்க. இது வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. அமைச்சர் நான் கையெழுத்து போடலைன்னு சொல்லாமே தவிர அவருடைய அலுவலகத்தில் இதில் பங்களிப்புன்னு அவர் மறுக்க முடியாது. துறை அமைச்சர் அலுவலகம் அந்த டிரான்ஸ்ஃபரில் அப்பட்டமாக சிபாரிசுகள் செய்து கொண்டிருக்கிறது. நான் கூட சாடுறோம். ஓகே, எங்களுடைய அதிகாரிலே சொல்கிறாங்க, மேலேருந்து வருது நான் என்ன பண்ணிட்டேங்க, மேலேருந்து வரட்டேங்க. எங்ககிட்ட எப்படி சொல்லுவாங்க, ஈடிகிட்டலாம் சொல்லுவாங்க, மேலேருந்து சொன்னாங்க, எஜமான சொன்னார். அதான் வரப்போகுது. இப்போ தொழிற்சங்கத்துக்கிட்டே அதிகாரிகள் எப்படி சொல்கிறாங்க, ஏங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மேலேருந்து வருதுங்க, லிஸ்ட்டு வருதுங்க, போடலாம் கோச்சிக்கிறாங்கன்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஆபத்துன்னா போன 2000 இப்போ சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் இப்போ போன ஏடிஎம் காட்சியில் ஒரு டிரான்ஸ்ஃபர் படிக்கிறோம் பாருங்க. கடை எண்ணில் இருக்கிற ஒரு சேல்ஸ்மேனுக்கு கடை பணியர் மாறுதல் மாவட்ட மேலாளர் வந்து அறிக்கை வரப்பெற்றது, கடை பணியர் மாறுதல் வழங்க உத்தரவிடுதல். சப்ஜெக்ட் பொருளில் ஓகே, திரு வெங்கடாஜலம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஈரோடு மாவட்டம். திரு எம்பி வெங்கடாஜலம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிபாரிசு பண்ணுறாரு. ஒரு அரசாங்க ப்ரொசீடிங்ஸில் பார்வையில் போடுறாங்க. எம்ஜிஆர் மன்ற செயலாளருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க, என்ன லிங்க் இருக்கு? அவர் வந்து ரெஃபரன்ஸில் போகிறாரு. அந்த யார் அவர் டிஆர்ஓ ஆஃபீஸரு சிபாரிசு பண்ணியிருப்பார். ஆனால் அது ரெஃபரன்ஸில் போகிற அளவுக்கு எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கார் இந்த அதிகாரி பாருங்கள். அது மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நேரடியாக இருக்கும். பார்வை அமைச்சருடைய அலுவலக சிபாரிசு, பார்வை மாண்புமிகு மின்சார துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் அவர்களிடம் வரப்பெற்ற கடிதம் அடிப்படையில் டிரான்ஸ்ஃபர். என்ன பண்ணுவீங்க? வெறும் அவங்க பேர் மட்டும்தான். ஆமாம், அமைச்சர் சொல்கிறாரு மாத்திரம் பார்வை சப்ஜெக்ட் அவர் கொடுக்குற சிபாரிசு கடை அடிப்படையில் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் போடுறோம். ஓகே, இதோட என்ன வேணும்? எந்த பாலிசியுமே ஃபாலோ பண்ணல. ஆமாம், எதுவும் கிடையாது. அமைச்சருக்கு என்ன தெரியும்? இந்த இந்த கேட்குற ஒரு முதல்ல அங்கே காலி இருக்கா ஆள் இருக்காங்களா இல்லையா, தேவையா தேவையில்லையா? சரி, இவராது அமைச்சர் ஏதோ கட்சிக்காரன் வந்து கேட்குறானு, கட்சிக்காரன் நாட்டை கொடுக்குறா நிர்வாகம் எடுத்துக்கலாம் பாருங்க. எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தான். இது உருப்பிடுமாங்க அந்த நிறுவனம்? எவ்வளோ கேடுகட்டு நிலைமை உருவாக்கி வச்சுட்டு நீங்கள் தைரியமாக நீங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணுறீங்க. எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? நீங்கள் ஏற்கனவே சாதாரண ஏழை மக்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டில் காசு வாங்கிட்டு தமிழ்நாடு மானத்தை வாங்கியிருக்கீங்க. இதில் உங்களை பண்ணிவிட்டு உங்களை தைரியமாக நீங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணி நீங்கள் செக்கு டேட்டு சொல்லு, அது டேட்டு சொல்லு, இது டேட்டுன்னு கேட்குறீங்க. எப்படி அங்கே பண்ணி ஆண்கள்லாம் அமைதியாக இருக்க முடியும்? அதனால்
மிகப்பெரிய ஒரு விவகாரத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து மக்களுக்காகவும் அந்த துறையில் இருக்கிற ஊழியர்களுக்காகவும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விவகாரம் தொடர்பாக மேற்கொண்டு என்ன விஷயங்களை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இதனால நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஓட்டைகள் எல்லாவற்றையும் மாற்றினா மட்டும்தான் சிஸ்டமே டோட்டலாக சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க. இன்னொன்று ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னன்னா இதை வந்து இந்த இடி ஆய்வு இது வந்து என்கொயரிலாம் வேண்டாம். இப்போ ரொம்ப லேட் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 1000 பேர் 2000 பேர்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் இப்போ இதாக இருக்குது. இப்போ இதில் தவறுன்ற நீங்கள் வளையத்துக்குள்ளே அடையாளப்படுத்தப்பட்டவர்கள நான் நாப்கினா உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணுன்றதான் ஈடுகிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை. சீக்கிரம் முடியுங்க கேஸை. உண்மை கண்டறியும் சோதனை பண்ணுங்க. ஆமாம், சும்மா வந்து விசாரணை பண்ணுறதுலாம் வேண்டாம். அது இப்போ நியூ டெக்னாலஜிலாம் வந்துச்சு, அறிவியல் பூர்வமாக வந்துச்சு. அந்த விசாரணை டைப் கொண்டு வாங்க. டைப் கொண்டு வந்தீங்கன்னா எங்கே டாட்லாம் கனெக்ட் ஆகுதோ அது எண்டுங்கிறது தெரிஞ்சு. ஆமாம், தெரிஞ்சு விடுவான். இதுக்கு போய் நீ உட்காந்துக்கிட்டு மணி கணக்கில் நாள் கணக்கில் ஒரு விசாரணை எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்குறா, பதில் சொல்லுவார், பதில் சொல்லல. ஆனால் வந்து இப்போ வந்து அந்த மனதை இதை பண்ணி அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கொண்டு வாங்க. அறிவியல் பூர்வமாக அந்த விசாரணை நடத்துங்கிறது தான் நான் கேட்கறது. சீக்கிரம் முடிங்க, எலெக்ஷன் முன்னாடி முடிங்க. நல்லது, தமிழ்நாடுக்கு நல்லது, தமிழ்நாடுக்கு நல்லது. பல விதமான கருத்துக்களை பகிர்ந்து தோழர். மிக்க நன்றி தோழர். நன்றி 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 நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.